logistics na enna, what is it is the when we say as integrated logistics ரெண்டும் ஒண்ணுதான், பட் the way they project is different அப்படின்னா நிறைய பார்த்தோம், நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். then we started with supply chain management. so supply chain management என்ன சொன்னோம், it's a enhanced version of logistics அப்படிங்கிறது தான் நம்ம பார்த்திருந்தோம். so can someone pick up ஒரு 8:27 ஒரு 3 minutesல any one of you or few among you can just explain or narrate what was the understanding from the first session. just நம்ம என்ன பார்த்தோமோ அதோட சின்ன ஒரு டிஸ்கிரிப்ஷன் மாதிரி கொடுங்க நேரோ பண்ணி 3 minutes. அடுத்து நம்ம நியூ டாபிக் உள்ள போலாம். ஜஸ்ட் சம்மரி கொடுங்கம்மா. நம்ம லாஸ்ட் வீக் பார்த்தோம், வாட் வி saw some examples நம்ம பார்த்தோம், அதை கூட சொல்லுங்க. ஜஸ்ட் ரீகேப்மா. Okay, another 2 minutes. Maybe I will give you the recap in another 2 minutes and then we can move on. Okay, are you able to view my screen? Okay, so last week what are the contents? Do you remember this? This is a business cycle. Very good, ma. Very good. Exactly, ma. So இப்போ இதுதான் என்னன்னா ஃபர்ஸ்ட் பார்த்த ஒரு பிசினஸ் சைக்கிள் பார்த்தோம். வாட் எவர் பிசினஸ்னா ஒரு இன்புட் இருக்கணும், அதுல ஒரு ப்ராசஸிங் நடக்கணும், தென் அவுட்புட் இருக்கணும். இது வந்து நம்ம ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சு எக்ஸாம்பிளா பார்த்தோம். இது மேனுஃபேக்சரிங் யூனிட் இல்லாம எந்த ஒரு பிசினஸ் எடுத்தாலும் தேர் ஷுட் பி சம் இன்புட், தென் சம் ப்ராசஸிங், தென் அவுட்புட். ஓகேவா? இது நீங்க சும்மா ரீட்டைல் பிசினஸ் கூட எடுத்துக்கோங்க. ரீட்டைல நான் ப்ராசஸிங் எதுவும் பண்ண மாட்டேன், இந்த சைடு வாங்குவேன், அந்த சைடு விற்பேன். பட் வாட் ஐ கால் அஸ் அ ப்ராசஸ், ஓகே நான் வந்து ஒரு ரீட்டைல் ஷாப் டிபார்ட்மெண்டல் ஸ்டோரே வச்சிருக்கேன்னு வச்சுக்கிறோம். எனக்கு இன்புட் என்னது, தேர் ஆர் n நம்பர் ஆஃப் சப்ளையர்ஸ். என்ன ஃபினிஷ்ட் குட்ஸா கொடுப்பாங்க. இங்க நான் ரா மெட்டீரியல் வாங்குறேன் மேனுஃபேக்சரிங்ல சப்ளையர்கிட்ட. அங்க என்ன பொறுத்த வரைக்கும் சப்ளையர் யாருன்னா ஃபினிஷ்ட் குட் கொடுக்கறவங்க தான் சப்ளையர். மேனுஃபேக்சரர் தான் எனக்கு சப்ளையரா இருப்பான். நான் வந்து ஒரு ரீட்டைல் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சிருந்தேன்னா, சோ தேர் இன்வால்வ்ஸ் லாஜிஸ்டிக்ஸ். இங்க என்னோட டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல என்னோட ப்ராசஸிங் என்னது, வாங்கின எல்லாத்தையும் டம்ப் மாதிரி என்னால போட்டு வைக்க முடியாது. தேர் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் அலைனிங் ஆல் த மெட்டீரியல் இன் அ ரேக் in such a way to attract the customer. கரெக்டா? சோ அந்தந்த இடத்துக்கு அதை வைக்கணும். இந்த இடத்துலலாம் ப்ரொவிஷன்ஸ்லாம் இந்த சைடு வைப்போம், க்ளோசரிஸ்லாம் இந்த சைடு வைப்போம், சம் ஃபேன்சி ஐட்டம்ஸ்லாம் தனியா வைப்போம். சோ கைண்ட் ஆஃப் டிஸ்பிளே ஐ மேட் இட் இன் மை ரீட்டைல் ஷாப் ஆர் மை டிபார்ட்மெண்டல் ஸ்டோர். அதுக்கப்புறம் ஒரு அவுட்புட் போகும். ஸோ எவ்ரிவேர் டூ பார்ட்டிஸ்க்கு நடக்கிற விஷயத்த வந்து நம்ம லாஜிஸ்டிக்ஸ் சொல்லிட்டு இருந்தோம். When it comes to integrated, I include all data inflow, physical inflow, communication inflow, information inflow and administrative inflow. அதே இது என்டையர் சர்வீஸ், அதாவது டிரான்ஸ்போர்டேஷன் மட்டும் இல்ல, other than transportation there are other add-on activities involved in such business that can be taken care by logistics. Then we called that as a supply chain management அப்படின்னு சொல்லி பண்ணணும். ஓகேவா? So few definitions பார்த்தோம் which covers all, and again it is not restricted to only these three. We can define our own logistics. So types of logistics பார்த்தோம். Can anyone say what is inbound logistics? recap நம்ம அந்த டயகிராம்ல இதெல்லாம் போட்டோமே.
இந்த டயக்ராம்ல போட்டுருக்காங்க. வாட் இஸ் இன்பவுண்ட், வாட் இஸ் இன்பவுண்ட், வாட் இஸ் அவுட் பவுண்ட். எதுல உள்ள வந்தது? இன்பவுண்ட்ன்றது மேனுஃபேக்சர் டு ரா மெட்டீரியல், அவுட்பவுண்ட் வந்து கன்சியூமர் டு மேனுஃபேக்சர் இல்லனா இது சார் டிஸ்ட்ரிபியூட்டர். கரெக்ட், எக்ஸாக்ட்லிமா. சோ இந்த மேனுஃபேக்சரர் டு ரா மெட்டீரியல் டு மேனுஃபேக்சரர், மேனுஃபேக்சரிங் யூனிட்டுக்கு உள்ள வர்றது வித்வுட் எனி இன்டர்ஃபரன்ஸ் ஆஃப் வேர்ஹவுஸ். அதனாலதான் அங்க நோ வேர்ஹவுஸ் போட்டுப்போம். இது ஓகே. வாட் இஸ் 3PL? லாஜிஸ்டிக்மா. சரி, யூசஸ் 2 or more சர்வீசஸ். ஓகேவா? நான் டிரான்ஸ்போர்டேஷன் பாத்துக்கிடுவேன், ஸ்டோரேஜ் பாத்துக்கிடுவேன், இன் பிட்வீன் ஸ்டோரேஜ் பண்ணணும்னா ஸ்டோரேஜ் பாத்துக்கிடுவேன், பேக்கிங் பாத்துக்கிடுவேன், லேபிளிங் பாத்துக்கிடுவேன். when I say 4PL, it is almost taking care of all the activities. What is reverse logistics? சார் ஒரு பொருளை வந்து ரிட்டர்ன் அனுப்புறது சார். ஓகே, ரிட்டர்ன் அனுப்புறதுன்றத விட அது லாஜிஸ்டிக்ஸ் இன் தி சேம் வே. எந்த வழியில ஒரு ப்ராடக்ட் வந்துச்சோ சேம் வேல ஐ ஹேவ் சென்டிங் இட் பேக். சோ தி ரிவர்ஸ் லாஜிஸ்டிக்ஸ். ஓகேவா? அது வந்து சார் அதுல ஒரு டவுட். இப்போ சப்போஸ் ஒரு ப்ராடக்ட் டிஃபெக்ட்டா இருந்தா தானே சார் அது ரிவர்ஸ் ஆகும்? இல்லமா, தேர் ஆர் ஃபியூ சினாரியோஸ். மொத்தம் 2 சினாரியோல வந்து ப்ராடக்ட் வந்து நம்ம ரிவர்ஸ் லாஜிஸ்டிக்ஸ்னு சொல்றோம். ஒன்னு என்னது, சேம் ப்ராடக்ட், அதாவது நான் வாங்கின ஒரு ப்ராடக்ட் டிஃபெக்ட். ஓகேவா? அது நாட் ஓன்லி டிஃபெக்ட் பட் தேர் ஆர் சம் அதர் கன்சர்ன். நான் வந்து துணி எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, போறோம், இப்போ வந்து ஈபேல போறோம், ஈபேல வந்து துணியா பர்ச்சேஸ் பண்றேன். பார்க்கும்போது நல்லா இருக்கு ட்ரெஸ், எனக்கு இங்க வந்தா கலர் ஃபேடா இருக்கு, நான் சிஸ்டம்ல பார்த்த கலர் இல்ல இது. சோ கலர் எனக்கு பிடிக்கல, ஐ ஹேவ் ஆப்ஷன் டு ரிட்டர்ன் இட். சைஸ் செட் ஆகாது சில நேரம், அங்க வந்து போட்டிருப்பான் 32 34ன்னு, பட் இங்க எடுத்து வந்து பார்த்தோம்னா அந்த சைஸுக்கும் நமக்கும் ஃபிட் ஆகாது. சோ சைஸ் சரியில்லை, டிசைன் சரியில்லை, மெட்டீரியல் குவாலிட்டி நல்லா இல்லை. சோ இந்த ரீசனுக்காக கூட நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணுவோம். இது வந்து என்னன்னா சேம் ப்ராடக்ட் ரிவர்ஸ் லாஜிஸ்டிக்ஸ்ல போறோம். இன்னொரு சினாரியோ என்னன்னா எக்ஸ்சேஞ்ச். ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா, இப்போ மொபைல் ஆர்டர் பண்றேன், எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ல பண்ணுவேன். என்னோட பழைய மொபைலை வந்து நான் ரிவர்ஸ் லாஜிஸ்டிக்ஸ்ல ரிட்டர்ன் பண்ணுவேன். புதுசா நான் ரிசீவ் பண்ணிடுவேன், பட் ஐ ரிட்டர்ன் மை ஓல்டு மொபைல். இல்ல ஃப்ரிட்ஜ் வாங்குறேன், பழைய ஃப்ரிட்ஜை வந்து எக்ஸ்சேஞ்சில் கொடுத்துருப்பேன். ஸோ இது வந்து ரிவர்ஸ் லாஜிஸ்டிக்ஸ். 2 சினாரியோல வரும். ஒன்னு ஃபார் சேம் ப்ராடக்ட் ஃபார் வேரியஸ் ரீசன். டிஃபெக்ட் இஸ் த ஒன் மெயின் ரீசன், பட் தேர் ஆர் அதர் ரீசன்ஸ். என்னன்னா, எனக்கு குவாலிட்டி சரியில்லை, இல்லைன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்லை, மெட்டீரியல் வந்து கலர் வந்து டிஃப்ரெண்டா இருக்கு, எனக்கு இந்த மாதிரி இது ஃபிட் ஆகல, வாட் எவர். வேற டவுட்ஸ்மா? எனி அதர் டவுட்? இல்ல சார், கிளியர் ஆயிடுச்சு சார் எனக்கு. ஓகே, தேங்க் யூ. ஓகே, அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? 7 hours ஆஃப் லாஜிஸ்டிக்ஸ். என்னன்னா, ரைட் டைம், ரைட் பிளேஸ், ரைட் கன்சியூமர், ரைட் டைம், ரைட் பிரைஸ், ரைட் ப்ராடக்ட் இன் ரைட் கண்டிஷன் பார்த்தோம். ஏன்னா இது எல்லாமே ஒரு பிசினஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எல்லாம் இந்த 7 hours பெர்ஃபெக்டா இருந்துச்சுன்னா தென் அவர் சக்சஸ் இஸ் கன்ஃபர்ம்டு. ஓகேவா? என்னோட பிசினஸ் வந்து சக்சஸ்ஃபுல்லா போகுது அப்படிங்கிறதுக்கு அதுக்கு இந்த 7 குவாலிட்டிஸ் ஐ ஹவ் டு மெயின்டைன் இன் லாஜிஸ்டிக்ஸ். ஸோ இன்டெகிரேட்டட் லாஜிஸ்டிக்ஸ் இப்ப பேசணும். என்னன்னா, லாஜிஸ்டிக்ஸ் சேம் தான், பட் ஹவு ஐ டெமான்ஸ்ட்ரேட் மை பிசினஸ் இன் அ டிஃப்ரெண்ட் வே. நான் இது எல்லாமே பண்ணதான் செய்வேன். நார்மலா லாஜிஸ்டிக் மானிட்டரிங் பண்ணுவேன், பேமெண்ட் வந்து மானிட்டர் பண்ணுவேன், ரிப்போர்ட் பண்ணுவேன், மானிட்டரிங் ஆர்டர், என்னென்ன ஆர்டர் வருது எல்லாமே பண்ணுவேன். பட் ஐ ஆம் செக்ரிகேட்டிங். இது வந்து இது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃப்ளோ, இது இன்ஃபர்மேஷன் ஃப்ளோ, இது பிசிக்கல் ஃப்ளோன்னு செக்ரிகேட் பண்ணி ஐ ட்ரை டு அட்ராக்ட் மை கஸ்டமர் இன் வே ஆஃப் சேயிங் we do integrated services. ஓகேவா? தென் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் வந்தோம், என்ஹான்ஸ்டு வெர்ஷன். நான் வந்து லாஜிஸ்டிக்ஸ்னா லாஜிஸ்டிக்ஸ் மட்டும் பார்க்க மாட்டேன். there are n number of branches involved in logistics.
which together I can take care. அதான் supply chain management emerged version வந்தோம். ஓகே, அதுக்கு few definitions பார்த்தோம். அதே மாதிரி தான், it is not a clear definition, we can define our own definitions. எல்லா சினாரியோ கவர் ஆகிற மாதிரி ஒரு 3 definitions கொண்டு வந்திருக்கோம். ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம். மெயின் ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னா, என்னோட கோல் வந்து கஸ்டமர் சர்வீஸ், அதுக்கு என்னென்ன ஸ்ட்ராட்டஜி, டிரான்ஸ்போர்டேஷன் ஸ்ட்ராட்டஜி பார்க்கணும், இன்வென்ட்ரி பிளானிங், இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்த்தோம். தென் மூவிங் ஆன் டு இன்டகிரேட்டட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட். இன்னைக்கு நம்ம இதுதான் பார்க்க போறோம். ஓகேவா? சரி, இப்போ கொஸ்டின் உங்களுக்கு, வாட் டு யூ மீன் பை இன்டகிரேட்டட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்? சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்னா இப்போ உங்களுக்கு ஓரளவு ஐடியா கிடைச்சிட்டு, ஓஹோ இதான் நம்ம சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் சொல்றோம். ஜென்ரலா யார்ட்டையாச்சும் போய் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா அவனுக்கு தெரியாது, இல்ல சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் தெரியலையே அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிட்டு லாஜிஸ்டிக்ஸ் தான் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் சொல்றாங்க. லாஜிஸ்டிக்ஸ்ல டிரான்ஸ்போர்டேஷன் இருந்தது, இப்போ புட் டுகெதர் என்ஹான்ஸ்டு சர்வீசஸ் எல்லாத்தையும் சேர்த்து they are calling as a supply chain management as a core. What is integrated supply chain management? ஈஸிமா, நீங்க கொஞ்சம் திங்க் பண்ணுங்க. நான் லாஜிஸ்டிக்ஸுக்கும் இன்டகிரேட்டட் லாஜிஸ்டிக்ஸுக்கும் என்ன சொன்னேன்? சார், ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி சப்ளையர்ஸ் அண்ட் மேனேஜர்ஸ் நினைக்கிறேன் சார். கரெக்டா? கரெக்ட். பட் அது வந்து சப்ளை செயின் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட்ல வரும். அது இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அடுத்த டாபிக் அதுதான், அது நம்ம பார்க்க போறோம். இல்லம்மா, நான் லாஜிஸ்டிக்ஸுக்கும் இன்டகிரேட்டட் லாஜிஸ்டிக்ஸ்க்கும் என்ன சொன்னேன்? பிளானிங்கா சார்? இன்டகிரேட்டட் பிளானிங். லாஜிஸ்டிக்ஸுக்கும் இன்டகிரேட்டட் லாஜிஸ்டிக்கும் என்ன தெரியுமா? ரெண்டும் ஒண்ணுதான். பட் தி வே தே ப்ரொஜெக்ட் தேர் பிசினஸ் இஸ் டிஃபரெண்ட். அவ்வளவுதான். நீங்களும் ஒரு லாஜிஸ்டிக் சர்வீஸ் தான் பண்ணுவீங்க, நானும் தான் பண்ணுவேன். நான் என்னன்னா பெருசா ஷோகேஸ் பண்ணிருக்க மாட்டேன், வி டு லாஜிஸ்டிக் சர்வீசஸ் சொல்லுவேன். பட் நீங்க என்ன சொல்லிருப்பீங்க? லாஜிஸ்டிக்ஸ் டிஃபரெண்டா காட்டியிருப்பீங்க. அந்த பார்ட்ஸ் எல்லாம் பிரித்து தெளிவா வி டு இன்டகிரேட்டட் சர்வீஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃப்ளோ, இன்ஃபர்மேஷன் ஃப்ளோ, பிசிக்கல் ஃப்ளோ. பட் இது லாஜிஸ்டிக்ஸோட எல்லா ஆக்டிவிட்டியும் தான், சேம் தான். நானும் லாஜிஸ்டிக்ஸ் சொன்னா இந்த ஆக்டிவிட்டி எல்லாம் பண்ணி தான் ஆகணும். நான் வந்து மானிட்டரிங், ஆர்டர் மானிட்டர் பண்ணாம இருக்க முடியுமா? லாஜிஸ்டிக்ஸ்ல பேமெண்ட்டை மானிட்டர் பண்ணாம இருக்க முடியுமா? எல்லாமே பண்ணுவேன். பட் யூ டிஃபைன் இன் a different way to attract your customer and you say like integrated service. இந்த சேம் ஸ்டோரி தான். என்னன்னா சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் நான் என்ன சொல்லுவேன், நான் ஒரு சிம்பிள் வேர்ட்ல சொல்லியிருப்பேன். சார் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்ல we do all services சார், A to Z நான் பண்ணிடுவேன். ஆல் பிரான்ச்சஸ், மெட்டீரியல் ஹேண்ட்லிங், இது நான் வாயில தான் அடுவேன். பட் நீங்க அதை கொஞ்சம் நல்லா ப்ரொஃபஷனல் வேல கொஞ்சம் சிம்பிளை பண்ணி தெளிவா கட்டுறீங்க. சார் we do integrated service of supply chain management. என்ன பண்றீங்க? ஸ்டோரேஜ் அண்ட் டிரான்ஸ்போர்டேஷன், மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட். இதை வந்து என்னன்னா டிஸ்பிளே பண்றத வந்து உங்க பிசினஸ கஸ்டமர் இம்ப்ரெஸ் பண்றதுக்காக யூ யூஸ் த வேர்ட் இன்டகிரேட்டட். பட் ஆஸ் சச்சா பெருசா ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. ஓகேவா? ஏன்னா சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்ல என்ன பண்றோமோ அதே தான் நம்ம பண்றோம் இங்க. பட் யூ சே ஆஸ் இன்டகிரேட்டட் சர்வீஸ், ஒரு ஹை லெவல் சர்வீஸ். இன்டகிரேட்டட்ங்கிற வேர்டே நான் தான் 2-3 கிளாஸ்ல சொல்லியிருந்தேன். நம்ம 9th 10th மேத்தமெட்டிக்ஸ்ல கூட படிச்சிருப்போம். இன்டகிரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஜெக்ட் படிச்சிருப்போம். என்னன்னா எக்ஸ் டு ஒய் அப்படின்னு சொல்லி இன்டகிரேஷன் போடுவோம். அதாவது எக்ஸ்ல இருந்து ஒய்க்கு லெவல் ஆஃப் சர்வீசஸ் வந்து ஒரு லெவல் கூட, அதை தான் அவன் வந்து மீன் பண்றான் இன்டகிரேட்டட். என்னோட லெவல் ஆஃப் சர்வீஸ் வந்து ஒரு லெவல் அப் இன் டர்ம்ஸ் ஆஃப் குவாலிட்டி ஆர் இன் டர்ம்ஸ் ஆஃப் டைம் லைன் somehow. ஓகேவா? பட் ஆஸ் சச் they do the service of whatever supply chain management does. இதுல நான் என்ன எப்படி ஃபோக்கஸ் பண்றோம், நாங்க வந்து கஸ்டமர் அனாலிசிஸ், கஸ்டமருக்கு ஏத்த மாதிரி, அதுதான் நம்ம லாஜிஸ்டிக்ஸ்ல சொன்னோம், கஸ்டமர் ரைட் கஸ்டமர். பட் இவன் சொன்னோம்னா நாங்க இங்க கஸ்டமர் அனலைஸ் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ வி ப்ரொவைட் இன் அ பெட்டர் வே. ஆர்டர் ஃபுல்ஃபில்மெண்ட் அதான் பார்த்தோம். ரைட் ஆர்டர், மானிட்டரிங் த ஆர்டர்னு நம்ம பார்த்தோம். கரெக்டா? ஸோ எவ்ரி திங் சேம். இங்க புதுசா வேற எதுவுமே கொண்டு வந்திருக்க மாட்டோம். டிஃப்ரெண்ட் வேல சொல்லியிருப்பான்.
ஆர்டர் ஃபுல்ஃபில்மெண்ட். இங்க சப்ளையர் சொல்லியிருப்போம், இங்க பர்ச்சேசிங் ஸ்லாஷ் சப்ளையர் பார்ட்னரிங். சரிங்களா? இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் அங்கேயும் பார்த்தோம், இங்கேயும் இருக்கு. டிமாண்ட் அண்ட் லீட் டைம் மேனேஜ்மெண்ட் நம்ம பார்த்தோம். டிமாண்ட் அண்ட் சப்ளை பேஸ் பண்ணி தான் ஃபோர்காஸ்ட் அப்படின்னு நாங்க சொல்லியிருப்போம். இங்க லீட் டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். அதாவது உனக்கு எப்ப டிமாண்ட் இருக்கு, என்னால சப்ளை எப்போ கொடுக்க முடியும், அந்த கேப் இருக்குல்ல, அது லீட் டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஸோ கான்செப்ட் வைஸ், ஒர்க் வைஸ் எவ்ரி திங் சேம். இங்க பட் அவன் இன்டகிரேட்டர்னு சொல்றது என்னோட லெவல் ஆஃப் சர்வீஸ் வந்து ஒன் லெவல் அப் தேன் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட். என்னன்னா நீங்க நாங்க ரெண்டு பேரும் ஒரே பிசினஸ்ல இருக்கோம். நான் வந்து சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் சொல்லுவேன், நீங்க வந்து உங்க கஸ்டமர் அட்ராக்ட் பண்றத we do integrated சர்வீஸ். எங்க லெவல் ஆஃப் குவாலிட்டி இஸ் மோர் மச் பெட்டர் தென் அதர்ஸ் அப்படின்றத ப்ரொஜெக்ட் பண்றதுக்காக இட் இஸ் டு அட்ராக்ட் த கஸ்டமர்ஸ். கிளியராமா? எஸ் சார். Any questions from this? No? Okay. நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயும் சரி, இப்போ ஒரு 20 மினிட்ஸ் தான் சரி, சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் லாஜிஸ்டிக்ஸ்ல இருந்து எப்படி சப்ளை செயின் எவால்வ் ஆச்சுன்னு மட்டும் பார்த்துட்டே இருந்தோம். ஃபர்ஸ்ட் லாஜிஸ்டிக்ஸ்னா என்ன, லாஜிஸ்டிக்ஸ்ல இருந்து அது ஒவ்வொரு ஸ்டேஜா எப்படி இம்ப்ரூவ் ஆச்சு, என்னென்ன ஸ்கோப்லாம் இன்க்ளூட் ஆகி ஃபைனலி வி ரீச் டு சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட். பட் ஒய் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், அது எதுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ்? அதோட இம்பார்ட்டன்ஸ் இங்க கீயா நிறைய கொடுத்துருக்கேங்க பாருங்க. ஒன்னு வந்து வேல்யூ ஆடிங். ஏன்னா இது வந்து ஒரு பர்டிகுலர் பிசினஸுக்கு வேல்யூ ஆடட் ஃபங்க்ஷனா அமைஞ்சிருக்கு. இப்ப மற்ற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே எப்படின்னா ஆஸ் சச், இப்ப ஒரு ப்ரொடக்ஷன் யூனிட் எடுத்துக்கோங்க. ப்ரொடக்ஷன் யூனிட்ல எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ரோல் இருக்கு, அதை அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் இஸ் ஆல்சோ எ ரோல், but it actually gives the value addition to the particular business. ஏன்னா இப்போ என்னோட கம்பெனில லாஜிஸ்டிக்ஸ் ஒன்று இல்லைன்னா நான் வெளியே கொடுப்பேன், பட் அதோட சர்வீஸ் இருக்கு இல்லையா, அதுதான் வேல்யூ அடிஷன் கொடுக்கும். ஏன்னா நான் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் எடுத்துட்டேன், எல்லாம் பண்ணி முடிச்சிட்டேன், பட் இந்த சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் வந்து எனக்கு கஸ்டமருக்கு ரீச் பண்றதுக்கு நிறைய கிரைட்டீரியா கொடுக்குது. ஓகேவா? நம்ம அந்த 7 hours பார்த்தோம் இல்லையா, அது எல்லாமே பாத்தீங்கன்னா கஸ்டமர் பேஸ் பண்ணி இருக்கும். ரைட் குவான்டிட்டி, ரைட் ப்ராடக்ட், ரைட் கஸ்டமர், ரைட் டைம், ரைட் பிளேஸ் எல்லாமே பார்த்திருப்போம். அது எல்லாமே என்னன்னா கஸ்டமரை அஃபெக்ட் பண்ணக்கூடிய 7 hours. ஸோ என்னோட சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்ல எங்கேயாச்சும் மிஸ் ஆச்சுன்னா என்னோட பிசினஸோட வேல்யூ அவுட் ஆயிரும். நான் வந்து பயங்கர குவாலிட்டியா வச்சிருப்பேன், பக்காவா ப்ராடக்ட் ஃபினிஷ் பண்ணிருப்பேன், ஆனா என்னோட சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்ல ஃபெயிலியர் ஆகுறேன்னா then it may not reach the customer. கஸ்டமரை ரீச் பண்ணா மட்டும்தான் என்னோட பிசினஸ் வந்து சக்சஸ். கரெக்டா? நான் அந்த ஃபர்ஸ்ட் லாஸ்ட் கரெக்டா போட்டிருப்பேன், டிமாண்ட்னு போட்டிருப்பேன். அது எப்போ இன்க்ரீஸ் ஆகும், என்னோட இது வந்து நிறைய கஸ்டமரை ரீச் ஆனா மட்டும்தான் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கும், அதர்வைஸ் இட் வில் நாட் இன்க்ரீஸ். ஸோ இட் இஸ் அ வேல்யூ ஆடிங் ப்ராசஸ் ஃபார் எனி பிசினஸ். ஓகே. Minimizing cost and passing the benefit on to the customers. இது எப்படி மினிமைசிங் த காஸ்ட்? ஏதாச்சும் சொல்லுங்க, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் எப்படி சார் காஸ்ட் ரெடியூஸ் பண்ணுது? சொல்லுங்கம்மா. ஏன் திங்க் பண்ணுங்க, சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் எப்படி காஸ்ட் ரெடியூஸ் பண்ண போகுது? இன்னைக்கு நான் ஒரு ப்ராடக்ட் வாங்குறேன், ஒரு ப்ராடக்டோட விலை 10 ரூபாய். சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்னாலதான் 10 ரூபா, சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்னா அது 12 ரூபா. அப்படி சொல்ல முடியுமா நம்மளால?
எனக்கு எக்ஸல் ஓபன் பண்றதே நீங்க சொல்ற பாயிண்ட்ஸ் அடிக்கிறதுக்கு தான். ஓகேவா? இப்போ ஒரு ப்ராடக்ட், எந்த ப்ராடக்ட்னாலும் இருக்கட்டும், மெட்டீரியல் காஸ்ட், லேபர் காஸ்ட், ஓவர்ஹெட் காஸ்ட் பிளஸ் நான் என்னோட ப்ராஃபிட் எடுப்பேன். தென் ஃபைனலி ஐ கிவ் த பிரைஸ். கரெக்டா? 160 ரூபா. ஐ சே சப்ளையர் செயின் மேனேஜ்மெண்ட் மினிமைஸ் த காஸ்ட் அண்ட் பாஸ் ஆன் த பெனிஃபிட். நீங்க அந்த ஸ்லைடு பாத்தீங்கன்னா தெரியும். அண்ட் பாஸ் ஆன் த பெனிஃபிட்ஸ் டு த கஸ்டமர். இது எப்படி ரெடியூஸ் பண்ணுது? திங்க் பண்ணுமா டக்குன்னு. we can move on. Okay, let me explain மா. மெட்டீரியல் காஸ்ட் ரெடியூஸ் ஆகுமாமா? நான் அந்த சப்ளையர் ரா மெட்டீரியல் வாங்குறேன்ல, அந்த காஸ்ட் ரெடியூஸ் ஆகுமா? ரெடியூஸ் ஆகாது. லேபருக்கு கொடுக்குற காஸ்ட் சொல்லுங்கம்மா. ஆமா, மெட்டீரியல் காஸ்ட் பிக்ஸ்டு தான். நான் வந்து ரா மெட்டீரியல் வந்து கிலோ வந்து இத்தனை ரூபா அப்படின்னா அத்தனை ரூபாய் தான், அது மாறாது. ஸோ மெட்டீரியல் காஸ்ட்ல சேஞ்ச் பண்ணாது. லேபர் காஸ்ட், லேபருக்கு சம்பளம் கொடுக்கணும், அது குறையுமா? குறையாது. ஓவர் ஹெட் காஸ்ட், இந்த ஓவர் ஹெட் காஸ்ட்ல என்னெல்லாம் இன்க்ளூடட் சொல்லுங்க. இதுலதான் வரும். இது வந்து என்னெல்லாம் வரும்னா, அட்மின் ஓவர் ஹெட் வரும். அதாவது நான் மேனுஃபேக்சரிங் ப்ரொடக்ஷன் எடுத்துட்டேன், அதுக்கப்புறம் சேல்ஸுக்கு பண்ற செலவு, அட்வர்டைஸ்மெண்ட் பண்ற செலவு எல்லாமே ஓவர் ஹெட் காஸ்ட்ல வந்து நிற்கும். கரெக்டா? அப்ப என்ன சொல்றேன், என்னோட சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்ல நான் அந்த ஓவர் ஹெட் காஸ்ட்ல ரெடியூஸ் பண்றேன். சோ தட் என்னோட ப்ராஃபிட் வந்து நான் பிக்ஸ்டு, எனக்கு 20 ரூபா மார்ஜின் வரும். ஒரு ப்ராடக்ட் நான் விற்கிறேன், எனக்கு ஒரு பீஸுக்கு 20 ரூபா லாபம் வேணும். ஐ எம் ஓனர். அப்பதான் நான் ஒரு 1000 ப்ராடக்ட் வித்தனா எனக்கு 20,000 ரூபாய் லாபம் கிடைக்கும். நீ இடத்துல என்னென்ன செலவு பண்ணு, மார்க்கெட்டிங் பண்ணு, இது பண்ணு, அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்காத, ஆனா எனக்கு ஒரு பீஸுக்கு 20 ரூபாய் லாபம் வேணும். நான் அவ்வளவு பெரிய பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆல் ஓவர் இந்தியா நான் சேல் பண்ணும்போது எனக்கு ஒரு மாசத்துக்கு ஒரு 10,000 ப்ராடக்ட் போச்சு அப்படின்னா எனக்கு ஒரு 2 லட்சம் ரூபாய் கையில நிற்கும் மாசம். அப்போ ப்ராஃபிட் மாத்த போறது கிடையாது. பெர் யூனிட்டுக்கு 20 ருபீஸ் எனக்கு பிக்ஸ்டா வேணும். ஓகே, இப்ப நான் இங்க என்ன சொல்றேன், இந்த ஓவர் ஹெட்னு சொல்றேன் இல்லையா, இதுல வந்து வேற எல்லாம் வருது. டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் வருது, மெட்டீரியலோட பேக்கிங்கு, லேபிளிங்கு, அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் காஸ்ட், எல்லா காஸ்டும் வருது. இப்போ மை சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் இஸ் எஃபெக்டிவ் அப்படின்னா எனக்கு இந்த ஓவர் ஹெட் காஸ்ட் வந்து ரெடியூஸ் ஆகும். ரெடியூஸ் ஆகுமா ஆகாதா? நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் போன வாரம் சொன்னேன் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல, லைவா நடந்த ஒரு விஷயம். இந்த மாதிரி ஐடி கம்பெனி டிசிஎஸ் வந்து நில்கமல் சேர் வந்து ஆர்டர் பண்றாங்க, 10,000 சேரு. இப்போ அவன் 10,000 சேர் அவன் வந்து நமக்கு சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் அனுப்பியிருக்கான் அப்படின்னா என்னெல்லாம் வந்திருக்கும்? ஸ்டோரேஜ் காஸ்ட் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கும், டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஏன்னா சேரா வச்சானா மேபி அவன் வந்து எப்படி மாத்தி வச்சாலும்
அவ்வளவு பெரிய கண்டெய்னர்ல 500 ஷேருக்கு மேல வைக்க முடியாது. ஆனா 10,000 ஒரே கண்டெய்னர் வச்சு கொடுத்தான். வந்து ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் ஸ்டோரேஜ், அங்க வச்சு எல்லாத்தையும் அசம்பிளிங் முடிச்சான். மற்றதுக்கெல்லாம் என்ன பண்ணா நேர கஸ்டமர் வீட்டுல வச்சு போய் பண்ணிருந்தான். ரிமோட்ல உள்ள இடத்துக்குலாம் கஸ்டமர் வீட்டுல போய் அங்க வீட்டுல உட்காந்து நம்ம என் வீட்டுல வந்து உட்காந்து வேலை பார்ப்போம், உங்க வீட்டுல வந்து உட்காந்து ஒரு 20 நிமிஷம் முடிச்சு அசம்பிளிங் பண்ணி கொடுத்துட்டு போயிருப்பான். சோ இங்க எவ்வளவு காஸ்ட் ரெடியூஸ் ஆகுதுன்னா இந்த இடத்துல ரெடியூஸ் ஆகும். பெர் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து பெர் பீஸ்க்கு 5 ரூபா ரெடியூஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. என்னோட காஸ்ட் எப்படி இருக்கும்? ரூபா. இப்போ யார் பெனிஃபிட் அடைகிறா? கஸ்டமர். 160 ரூபாய்க்கு வாங்கின ப்ராடக்ட் இப்ப எனக்கு 185 ரூபாய். எதனால? டியூ டு எஃபெக்டிவ் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட். இங்க மேனுஃபேக்சருக்கு எந்த லாஸும் கிடையாது. அவனுக்கு கிடைக்க வேண்டிய 20 rupees ப்ராஃபிட் பெர் பீஸ்க்கு கிடைச்சிட்டு. இதெல்லாம் பிக்சட் காஸ்ட், இதை நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. பட் இந்த ஓவர் ஹெட்ல சப்ளை செயின்ங்கிற ஒரு பீஸ்ல என்னால எவ்வளவு காஸ்ட் ரிடக்ஷன் பண்ண முடியுமோ அது வந்து பேஸ்ட் ஆன் மை எஃபெக்டிவ் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்ல தான் இருக்கு. அது வில் give the benefit and will pass on the benefit to the customer. Clear amma? Are any questions? சார் சொல்லுங்கம்மா. தர்ஷன் ஒரு பையன் வந்து ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி 10 minutes வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி மெசேஜ் வருது சார். அப்படியா? ஒரு நிமிஷமா, இங்க தெரியலையம்மா. போட்டோஸ்லாம் எனக்கு வரமாட்டேங்குது. இப்ப வந்துட்டானா? ஓகே சார். ஓகே ஓகே. அதான் இப்போ நம்ம இந்த லேட்டா ஜாயின்ஸ் மேபி எல்லாருமே ஒரே ஒரு பாயிண்ட்மா, மேபி லெட் மீ ஹோல்ட் டாபிக் ஃபார் 2 minutes or 1 minute. இப்ப இந்த லேட்டா ஜாயின் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இந்த பிரசன்டேஷன் மோட், இப்ப நீங்க ஸ்கிரீனை ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா, இப்ப இந்த ஸ்கிரீன் வந்தா மட்டும்தான் எனக்கு அந்த பாப்அப் தெரியும். ஓகேவா? சோ இப்ப என்ன மேபி 8:45 8:50 வரும்போது ஐ மே நாட் எக்ஸ்பெக்ட் சம்ஒன் டு ஜாயின். அப்ப என்ன ஆகும், நான் வந்து இந்த பிரசன்டேஷன் ஸ்கிரீன்ல இருப்பேன், எனக்கு அந்த மெசேஜ் வராது, அது வந்து பின்னாடி அங்க நிக்கும். சோ பை டிஃபால்ட் அதனாலதான் அப்பப்போ இந்த ஸ்கிரீனுக்கு வந்து பாத்துட்டு இருக்கேன். புரியுதா? சோ அப்படி இல்லைன்னா மேபி நீங்க வேற இன்கேஸ் லேட்டா ஜாயின் பண்ணி உங்களுக்கு வந்து அட்மிட் கொடுக்கல அப்படின்னா நீங்க உங்க யார் ஜாயின் பண்றீங்களோ அவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணி விடுங்க. சோ தட் தே கேன் இன்ஃபார்ம் இன் த கிளாஸ் இமிடியட்லி. ஐ கேன் கம் அண்ட் கிவ் அக்செப்ட். ஓகேவா? ஏன்னா நான் இப்போ பிரசன்டேஷன் மோட்ல இப்படி இருப்பேன், ஸ்கிரீன் இந்த ஸ்கிரீன் இருக்கும், இந்த ஸ்கிரீன் இருக்கும்போது எனக்கு அது பாப்பப்போ தெரியாது. ஓகேவா? ஓகேமா? ஓகே சார். ஓகே, ஒன்னும் இல்ல, யாராச்சும் லேட்டா ஜாயின் பண்ணி இப்ப அட்மிட் பண்ண ஒரு 1 minute ஆகுது அப்படின்னா இது டோன்ட் வாண்ட் டு வெயிட் ஃபார் லாங் டைம். ஜஸ்ட் மேபி விக்னேஷ் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணிடுவாரு. இப்ப நான் அந்த ஸ்கிரீன்ல இருக்கேன், எனக்கு இவர் வந்துட்டா, இதே நான் அந்த ஸ்கிரீன்ல இருந்தேன்னா நான் இதை பாத்துக்க முடியாது. புரியுதா? சோ இந்த மினிமைசிங் காஸ்ட், எனி क्वेश्चंस பா? ஓகே, இப்ப there is no answerனா நான் வந்து அஸ்யூம் பண்ணிட்டு போவேன். ஓகேவா? எனக்கு நோன் ஆன்சர் எக்ஸ்பெக்ட் பண்ணனா I assume no. If I expect yes as answer, then I assume yes and I move on. Penetrating new market, அதாவது ஊடுருவுது எங்க, அதாவது சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் மட்டும்தான் என்ன ஆகுதுன்னா ஒரு ப்ராடக்ட் ரீச் பண்ண முடியாத இடத்துல கூட போய் ரீச் பண்ணுது. கரெக்டா? நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன், உங்க கிளாஸ்ல தான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த பிளிப்கார்ட்டோ அமேசானோ உள்ள சர்வீசஸ்லாம் என்னோட ஒய்ஃப் ஒரே சொல்லியிருந்தேன். ஒய்ஃப் வந்து ரொம்ப குக்கிராமோ அங்க வந்து கிடையாது முன்னாடிலாம். நவ் தே ஆர் ரீச்சிங் இட். ஏன்னா அவன் வந்து சப்ளை செயின், அவனுக்கு வந்து கஸ்டமர் சர்வீஸ் என்ரிச் பண்ணணும், மோர் நம்பர் ஆஃப் மார்க்கெட் ஸ்கோப் இன்க்ரீஸ் பண்ணும்போது அவன் அதெல்லாம் பார்க்கல. எங்க நான் வந்து எங்க வரைக்கும் வரணும், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஏரியா சொன்னா நான் மதுரை வரைக்கும் வந்துடுறேன், சிவகாசி வரைக்கும் வந்துடுறேன், அதுக்கப்புறம் அங்க இருந்து எவனையோ ஒருத்தனை பிடிச்சுக்கிறேன்.
இன் ஜென்ரலா ஒரு பிளிப்கார்ட் கம்பெனிக்காரனோ இல்ல ஏதோ ஒரு மேனுபேக்சரராலையோ டைரக்டா எல்லா இடத்துலயும் போக முடியாது. ஒன்லி சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் இம்ப்ரூவ் எவ்வளவாக அவன் உள்ள கார்னர்ல உள்ள ஆள் வரைக்கும் போயிடறான், கொண்டு போய் ரீச் பண்றான். சோ தட் ப்ராடக்டும் ரீச் ஆகுது, மேனுபேக்சரிங் பிசினஸ் இம்ப்ரூவ் ஆகுது. சோ தட் இன்க்ரீசிங் ப்ராஃபிட், மார்க்கெட் ஷேர் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. ஆடிங் சிக்னிபிகன்ட் கஸ்டமர் வேல்யூ, இப்ப இதே கூட சொல்லிடலாம். அதை முன்னாடி எல்லாம் ரீச் பண்ணல, இப்போ அங்க உள்ளவங்க எப்படி சொல்லுவாங்க, எங்க ஊர்ல எல்லாம் வருது, அமேசான்ல போட்டா எங்க ஊர்ல வந்துடும், பிளிப்கார்ட்ல போட்டா எங்க ஊர்ல வந்துடும். இதுதான் என்னன்னா கஸ்டமர் ரிவ்யூ. நீங்க அதுல போய் பாத்தீங்கன்னா தெரியும், எனக்கு சொன்ன டைம்ல டெலிவரி கொடுத்துட்டான். So it increases the customer value. இந்த இது பாருங்க, இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா சப்ளை செயின் டிசிஷன்ஸ் ஹேவ் a large impact on success or failure of the firm. அந்த 7R பத்தி பேசிட்டு இருந்தோம்ல, அந்த 7Rம் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் தான் கையில தான் இருக்கு. அது ஃபெயிலியர் ஆச்சுன்னா ஃபர்மோட ஃபெயிலியர் ஆயிரும், அது சக்சஸ் ஆச்சுன்னா ஃபர்மோட பிசினஸ் வந்து சக்சஸ் ஆகும். அதனாலதான் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கண்ட்ரோல் அண்ட் மானிட்டரிங்க்கு வந்து ஒரு நல்ல சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் டீம்ல கொடுத்துட்டு மேனுபேக்சரிங் யூனிட்ல இருந்து மானிட்டர் மட்டும் பண்ணுவாங்க. இப்ப ஏன் நிறைய கம்பெனி சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் ஒரு டிபார்ட்மெண்டா வச்சிருக்காங்க அப்படின்னா, அவன் வந்து எல்லாத்தையும் பார்க்க மாட்டான். பட் அந்த டிபார்ட்மெண்ட்ல உள்ளவன் இப்ப இந்த 3PL 4PL இந்த மாதிரி லாஜிஸ்டிக்ஸ்ல எல்லாத்தையும் கொடுத்துறாங்கல்ல, அங்க உள்ள கீ பர்சன் கூட கண்ட்ரோல் பண்ணிட்டே இருப்பான், எங்க போகுது கீப் மானிட்டரிங். அவன் இந்த சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் ப்ராப்பரா பார்த்துட்டு இருப்பான். அதர்வைஸ் தி என்டையர் பிசினஸ் வில் ஃபெயில். நான் வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாம் ஒரு 3 மாசம் பண்ணி ஒரு ப்ரொடக்ஷன் எடுப்பேன், அப்படியே ரன்னிங் ஆகிட்டே இருக்கும், மேனுஃபேக்சரிங் யூனிட் ரன் ஆகிட்டே இருக்கும், கண்டினியூஸா 24/7 ரன் ஆகிட்டு இருக்கும். ஒரு ப்ராடக்ட் முடிஞ்சு வெளியே வர்றதுக்கு அதுக்கு ஒரு டைம் இருக்கு. அந்த முடிஞ்சு கடைசி கஸ்டமர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் ஃபெயிலியர் ஆச்சுன்னா தென் என்னோட பிசினஸ் ஃபெயில் ஆயிடும். So supply chain management decision is very, very crucial. It has large impact. Same way reverse logistic channel, இது must. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்னன்னா, சில இடத்துல வந்து எப்படின்னா மெட்டீரியல் ஷிப் பண்றோம், நம்ம வந்து இ காமர்ஸ்ல பார்த்தோம், எக்ஸாம்பிள் பார்த்தோம் ரிவர்ஸ் லாஜிஸ்டிக்ஸ். என்னன்னா மெட்டீரியல் டிஃபெக்ட், ரிட்டர்ன் எடுத்துடுறோம். இன்னொன்னு பார்த்தோம் எக்ஸ்சேஞ்சு. இன்னைக்கு நம்ம ட்ரெண்ட்ல சும்மா இ காமர்ஸ் நம்ம நிறைய பார்த்துட்டு இருக்கோம், பட் நாட் ஆஸ் சச் எல்லா ப்ராடக்ட்டும் இ காமர்ஸ்ல வர்றது கிடையாது. இது வந்து என்னன்னா நம்ம எண்ட் யூசரா கஸ்டமர் யூஸ் பண்ற ஒரு ப்ராடக்ட் மட்டும்தான் வந்துட்டு இருக்கு. பட் மற்றபடி பிசினஸ்ல எல்லாம் ஷிப்பிங் ஆயிட்டு இருக்கு, எக்கச்சக்க ஷிப்பிங் ஆயிட்டு இருக்கு. அப்போ அவனுக்கு தேவை இல்லையா ரிவர்ஸ் லாஜிஸ்டிக்ஸ், அவனுக்கு தான் கம்பல்சரி வேணும். ஏன்னா இன்னைக்கு சில நேரம் என்ன ஆகும்னா, நான் ஒரு பென் டிரைவ் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், பென் டிரைவோட காஸ்ட் 300 ரூபாய் எவ்வளவு சொல்லுவான். அது வந்து சப்போஸ் சரியா ஒர்க் ஆகலாம், நான் ரிட்டர்ன் கொடுக்கேன். there are scenarios they repay the money but they will not take it back. ஏன்னா அது ஒர்க் ஆகலன்னு தெரிஞ்ச பொருளை அவன் எடுக்கிறது வேஸ்ட். அந்த ரிவர்ஸ் லாஜிஸ்டிக் they have to spend some 50 rupees, அது ஒர்த்லன்னு விட்டுருவான் அவன். ஆனா பிசினஸ்ல ரிவர்ஸ் லாஜிஸ்டிக்ஸ் நிறைய இடத்துல தேவை. எதுக்குன்னா அவன் கொண்டு போற அந்த பேக்கிங் இருக்கு இல்லையா, அந்த பேக்கிங்க திருப்பி சில நேரம் ரிட்டர்ன் எடுத்துட்டு வர வேண்டியிருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இப்போ சுண்ணாம்பு இருக்குல்ல, நீங்க இந்த லைன் இருக்குல்ல, சுண்ணாம்பு கோரி இருக்கு, யாராச்சும் பாத்துருக்கீங்களா? வாய்ப்பு இருக்கா? கேள்விப்பட்டிருக்கேன், இது வரைக்கும் பார்த்தது இல்ல சார். ஓகே, அங்க லைன் வந்து எப்படின்னா, அந்த லைன் ஸ்டோன் இருக்குல்ல, கல்லுக்கெல்லாம் எடுத்துட்டு வருவாங்க. அந்த ரயில்வே ட்ராக்ல போட்டிருக்க கருப்பு கலர் ஜல்லிக்கல் இருக்குல்ல, அது மாதிரி சுண்ணாம்பு வந்து ஒரு வெள்ளைக்கல் அப்படி கல்லுக்கெல்லாம் இருக்கும். அது வந்து ஏர்ல எக்ஸ்போஸ் ஆச்சுன்னா அந்த சுண்ணாம்போட தன்மை வந்து குறைஞ்சிரும். அதனால டைட்டா இந்த ஒரு சீனி பையில போட்டு பேக் பண்ணி வச்சிருப்பாங்க. அதை ஷிஃப்ட் பண்றதுக்கு அது மூட மூடையா போட மாட்டாங்க. ஏன்னா அந்த மூடை உடஞ்சிட்டு அப்படின்னா
ஏர்ல எக்ஸ்போஷர் ஆயிரும், அதோட கண்டென்ட் குறைஞ்சிரும். அந்த லைமோட கண்டென்ட் குறைஞ்சிருந்தா எவனும் மேனுஃபேக்சரிங் யூனிட்ல எடுக்க மாட்டாங்க, பர்ச்சேஸ் பண்ண மாட்டாங்க. அப்போ அதை என்ன பண்ணாங்க, வச்சு ஒரு வுட்டன் பேலட் சொல்லுவாங்க. வுட்டன் பேலட்ல அது எப்படி லிஃப்ட் பண்றதுக்கே ஈஸியா இருக்கிற மாதிரி பண்ணுவாங்க. ஏன்னா அதை எப்படின்னா, இப்ப மற்ற மெட்டீரியல் அப்படின்னா ஃபோக் லிஃப்ட் எல்லாம் வந்துச்சுன்னா அப்படி டக்குன்னு அடியில கம்பி மாதிரி இருக்கும். ஃபோக் லிஃப்ட் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், விட்டு அப்படியே தூக்கிடும். பட் இதுக்கு அப்படி பண்ண முடியாது. இதுக்கு அதுக்குன்னு தனியா ஒரு பேலட் போட்டுப்பாங்க. நடுவுல கேப் விட்டு 2 வுட் அடி வச்சிருப்பாங்க. அந்த வுட்டுக்குள்ளதான் அந்த ஹூக்கை விட்டு அப்படி தூக்கும். ஒவ்வொரு புதுசு புதுசா பேலட் போட்டுட்டு இருக்க முடியாது. அங்க போய் இறக்கி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த வுட்டன் பேலட் எல்லாம் ரிட்டர்ன் கொண்டு வந்துருவாங்க. ஸோ தேர்ஸ் a ரிவர்ஸ் லாஜிஸ்டிக்ஸ் ரெக்யூர்மெண்ட். ஓகேவா? இதே மாதிரிதான் இப்போ சில இடத்துல ஃபிஷ் எல்லாம் எப்படின்னா அதுக்குன்னு ஐஸ் கண்டெய்னர் பாக்ஸ் போட்டிருப்பாங்க. ஏன்னா மீன் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறாங்க. இப்போ நான் இங்கதான் இருந்தேன், என்னோட ஹோம் டவுன் தூத்துக்குடி. அங்க நிலா சீ ஃபுட்ஸ், டைமண்ட் சீ ஃபுட்ஸ் எல்லாம் நிறைய கம்பெனிஸ் அவங்க மெயின் எக்ஸ்போர்ட்டுக்கு போறதுல ரிவர்ஸ் லாஜிஸ்டிக்ஸ் வராது. அந்த கண்டெய்னரோட சேர்த்து பேக்கிங் காஸ்ட் போட்டு கொடுத்துருவாங்க. பட் இங்க இந்தியாக்குள்ளேயே எங்கெல்லாம் போகுது அப்படின்னா அந்த பேக்கிங் ரிவர்ஸ் லாஜிஸ்டிக்ல எடுத்துருவாங்க. எடுனா ஒரு பிளாஸ்டிக், ஏன்னா ஐஸ் கியூப் வச்சுதான் போகணும், ஃபிஷ் இல்லைன்னா கெட்டு போயிடும். அப்படி பக்கவா பேக்கிங் பண்ணிருப்பாங்க. ஒவ்வொரு தடவையும் அவங்க பேக்கிங்க்கு புதுசா போட்டோம்னா வாங்க மாட்டோம், பேக்கிங் காஸ்டே இதாக போயிடும், அந்த மெட்டீரியல் அப்படி காஸ்ட்லி. ஸோ அதெல்லாம் ரிட்டர்ன் வந்துடும். வண்டி ரிட்டர்ன் வரும்போது தே வில் டேக் இட் பேக். அது கூட வேணாம், சும்மா விடுங்க. நம்ம கொக்கோ கோலா இருக்கு, கொக்கோ கோலா இந்த கிளாஸ் பாட்டில், இப்ப இந்த பிளாஸ்டிக் பாட்டில் விட்டுருங்க, கண்ணாடி பாட்டில் வரும் 10 ரூபா பாட்டில் நம்ம வாங்கி குடிக்கிறோம். அந்த பாட்டில் எல்லாமே ரிவர்ஸ் லாஜிஸ்டிக்ஸ். இவன் ஒரு கேஸ் இறக்கிட்டு போனா அடுத்து எம்டி ஆனோன்னா அந்த கேஸை ரிட்டர்ன் எடுத்துட்டு போயிடுவான். ஸோ எல்லா பிசினஸ்லயும் ரிவர்ஸ் லாஜிஸ்டிக்ஸ் மஸ்ட் ஃபார் ஒன் ப்ராடக்ட் ஆர் அதர். குளோபலைசேஷன் அண்ட் இண்டஸ்ட்ரியலைசேஷன். இது என்ன குளோபலைசேஷன்னா, குளோபலைசேஷன்மா குளோபல் என்னமா, இன்டர்நேஷனல் பிசினஸ்மா. இன்னைக்கு இன்டர்நேஷனல் பிசினஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் சொல்ல மாட்டேன், ஒன் அண்ட் ஒன்லி வே இஸ் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் தான். வித்வுட் விச் இன்னைக்கு இன்டர்நேஷனல் பிசினஸ் ஒரு கனவாவே தான் இருந்திருக்கும் இல்லையா? ஹவ் தே மேட் இட். இன்னைக்கு நம்ம எங்க இருந்தெல்லாம கொண்டு வரோம், பெரிய பெரிய கார் முத கொண்டு we are doing some import. சின்ன பொருள்ல இருந்து சைனா ப்ராடக்ட் அப்படின்னு சொல்றோம். அதாவது இந்த பிளாஸ்டிக் டாய்ஸ், சின்ன பிள்ளைங்க விளையாடுற டாய்ஸ்ல இருந்து we are able to import from China or America or Europe or wherever. And not only import, we are doing export as well. இங்க உள்ள வெத்தலை பாகிஸ்தான்காரனுக்கு இங்க உள்ள வெத்தலை தான் போயிட்டு இருக்கு. Any product for that purpose which is crossing the border, இங்க இருந்து வெளியே இல்ல வெளியே இருந்து உள்ள, அது சி மோடா இருக்கட்டும், ஏர் மோடா இருக்கட்டும், ரோட்வேஸா இருக்கட்டும், globalization it's only because of the supply chain management. இப்போ நம்ம முன்னாடி பார்த்தா எல்லா பிரான்ச்சஸும் இதுக்கும் அப்ளிகபிள் ஆகும். ஏன்னா மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்டேஷன் வேற ஆகும், வாட்டரா இருக்கலாம் இல்ல ஏரா இருக்கலாம். அது நம்ம குளோபலைசேஷனுக்கு தனியா ஒரு செக்ஷனே இருக்கு, அதை நம்ம கவர் பண்ணுவோம். பட் இட் ஆல்சோ இன்க்ளூட் மெட்டீரியல் ஹேண்ட்லிங், இட் ஆல்சோ இன்க்ளூட் ஸ்டோரேஜ். இன்டர்நேஷனல் நான் ஏர்ல அனுப்புறேன்னா கார்கோல வரும், ஷிப்ல அனுப்புறேன்னா வாட்டர் வேஸ்ல வருது அப்படின்னா ஷிப்ல வரும். அந்த மெட்டீரியல் எப்படி ஹேண்டில் பண்ணுவோம், கார்கோல வர்றதுக்கு டிஃப்ரெண்டா ஹேண்டில் பண்ணோம், ஷிப்ல வர்றதுக்கு டிஃப்ரெண்டா மெட்டீரியல் ஹேண்டில் பண்ணோம். When import clearance தனியா அங்க இது இருக்கும், வேர் ஹவுஸ் இருக்கும், அங்க ஐ ஹேவ் டு ஸ்டோர் இட். சேம் வே இங்க ஷிப்ல ஹார்பர்ல யார்ட்ல ஐ ஹேவ் டு ஸ்டோர் இட்.
அப்புறம் கிளியரன்ஸ்லாம் முடிக்கணும். எல்லா இடத்துலயும் ஆல் த மெட்டீரியல் ஹேண்ட்லிங், ஸ்டோரேஜ், தென் டிஸ்ட்ரிபியூஷன், all the channels or all the branches of supply chain management is involved. சார் சொல்லுங்க சார், ஒரு பையன் 15 மினிட்ஸா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு மெசேஜ் அனுப்புறான். இருக்கானா கொஞ்சம் பாக்குறீங்களா? சமனாமா? ஆமா சார். ஓகே சரிமா. ஓகே சார். ஓகேமா ஓகே. அது கொஞ்சம் சொல்லிடுங்கம்மா. நம்ம இப்போ மேபி அடுத்து நீங்க உங்க பசங்க எல்லாத்தையும் கொஞ்சம் சொல்லி வச்சிருங்க. கோயிங் ஃபார்வர்டு லேட்டானா ஜஸ்ட் இது சொல்லுங்க. ஏன்னா இப்போ ஸ்கிரீன்ல இருக்கும்போது எனக்கு பாப்பப் வராது. ஸோ ஆஸ்க் தெம் டு இன்ஃபார்ம் யூ ஸோ தட் வி கேன் கம்யூனிகேட். பட் ஆனால் எனக்கு தெரியல, நம்ம கொஞ்சம் முன்னாடி பார்க்கும்போது வேற யாரும் இல்லை. ஓகே. ஸோ இந்த ஸ்லைட்ல டு யூ ஹேவ் எனி கொஸ்டின்ஸ்மா? ஏமா இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்ப நாளைக்கு நீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், நீங்க ஒரு இன்டர்வியூக்கு போறீங்க, உங்க சர்டிபிகேட்டை காட்டுறீங்க அப்படின்னா சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் உனக்கு என்ன தெரியும், வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சப்ளை செயின் அவங்க கேட்டாங்கன்னா நீங்க இந்த பாயிண்ட் அடிக்கணும். ஏன்னா இது வந்து கஸ்டமருக்கு பெனிஃபிட் கொடுக்குது, வேல்யூ ஆடட் சர்வீசஸ், மினிமைசிங் த காஸ்ட், பிகாஸ் ஆஃப் வி கேன் என்டர் இன்டு எ நியூ மார்க்கெட் அண்ட் இட்ஸ் ஸ்கோப் ஃபார் ரிவர்ஸ் லாஜிஸ்டிக்ஸ் and globalization has improved industrialization only because of supply chain management. நீங்க தான் சொல்லணும். இப்போ நம்ம பேசுறது எல்லாமே நீங்க வந்து மைண்ட்ல எடுத்துக்கோங்க, so that it will be useful for you to explain what you learned. Clear-ஆ? இதுல ஏதாவது கொஸ்டின் தான் சொல்லுங்க, otherwise I will move on to next slide. ஓகே. சப்ளை செயின் ரிலேஷன்ஷிப் அப்பதான் ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தீங்களா, அது சொல்லுங்கம்மா. ரிலேஷன்ஷிப்னா நம்ம இங்க என்ன சொல்றோம்? சப்ளை செயின் ரிலேஷன்ஷிப். வாட் டு வி மீன் பை சப்ளை செயின் ரிலேஷன்ஷிப்? இதுல என்னடா ரிலேஷன்ஷிப்? நம்ம மட்டும் சொல்றோம் டிரான்ஸ்போர்டேஷன் சொல்றோம், மெட்டீரியல் ஹேண்ட்லிங் சொல்றோம், வேர் ஹவுசிங் சொல்றோம். வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப் மீனிங் ஹியர்? சார், போத் கஸ்டமர்ஸ் அண்ட் சப்ளையர்ஸ் வந்து கனெக்ஷன்ல இருப்பாங்க சார், அந்த ரிலேஷன்ஷிப். எக்ஸலன்ட்மா. வேற சார், அதுல வந்து இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் அவங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க, நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ். improved information due to relationship. ரொம்ப கரெக்ட். ஏன்னா இப்போ நம்ம ரெண்டு பேரும் பிசினஸ் பண்றோம், நானும் நீங்களும், ஒருத்தர் கஸ்டமர் இன்னொருத்தர் சப்ளையர். நமக்குள்ள இன்ஃபர்மேஷன் கிளியரா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், then there could be chance of delay in the process or defect in the process. But if our relationship is very good அப்படின்னா கம்யூனிகேஷன் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும் and the business will get into betterment. வேற சரி ஓகேமா. இப்ப நான் ஒரு விஷயம் சொல்றேன். assume ourselves as a manufacturing unit or a company. நீங்க தான் ஒரு கம்பெனி, நீங்க தான் ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஓகேவா? நமக்கு ரெண்டு டைப் ஆஃப் கஸ்டமர்ஸ் உண்டு. அதாவது இந்த ரிலேஷன்ஷிப்ல நான் சொல்றதுல வந்து ரெண்டு டைப். ஒன்னு வந்து இன்டர்னல், இன்னொன்னு வந்து எக்ஸ்டர்னல். எக்ஸ்டர்னல் அகைன் ரெண்டு பேர். எக்ஸ்டர்னல் ரெண்டு பேர் யாரெல்லாம்? ஒன்னு கஸ்டமர், இன்னொன்னு சப்ளையர். அதாவது என்னன்னா, நான் வந்து ஃபர்ஸ்ட் சப்ளையர் தான் எனக்கு ரா மெட்டீரியல் வாங்குவேன். சோ எனக்கு இன்புட் தருது ஒருத்தர். சோ ஐ கால் தட் அஸ் a supply chain relationship. இன்னொன்னு எனக்கு அவுட்புட். இந்த அவுட்புட்ல வர்றவன் யாரு? கஸ்டமர். சோ அவன்கிட்ட எனக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் இருக்கணும். அப்பதான் ஐ கேன் செல் மை ப்ராடக்ட் இன் a easy way.
where it's a supply chain relationship between customer and manufacturer. இங்க supplier and manufacturer இவங்க ரெண்டு பேரும் எக்ஸ்டர்னல். அப்ப இன்டர்னல் யாரு? எப்பவுமே ஒரு ப்ராசஸ் நான் சொல்லணும்னா இன்புட், இப்பதான் சொல்லிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க இன்புட், ப்ராசஸிங், and then it goes to output. அப்ப இந்த ப்ராசஸிங் யாரு? இவன் தான் இன்டர்னல். அப்ப இன்டர்னலாவும் I have to maintain some relationship in terms of supply chain. இன்டர்னல் கஸ்டமர் யாரு? இன்டர்னலா நான் யார்கிட்ட இருக்கணும்? என்னோட ஃபேமுக்குள்ள இந்த ப்ராசஸிங்க்கு யாரா ரிலேட்டடோ அவங்ககிட்டயும் I have to maintain some good relationship. யாரெல்லாம் இன்டர்னல்? ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் எடுத்தோம்னா எனக்கு வந்து ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் இருக்கும், ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கும், மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் இருக்கும், என்ன பர்ச்சேசிங் டீம் இருக்கும். மார்க்கெட்டிங் டீம் கூட I have to have some good relationship where they come up with the forecast. அவன்கிட்ட தான் forecast இருக்கும், அதை பேஸ் பண்ணி தான் பிளானிங் இருக்கும், ப்ரொடக்ஷன் பிளானிங்கை பேஸ் பண்ணி தான் ப்ரொக்யூர்மெண்ட் இருக்கும், ப்ரொக்யூர்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் பேமெண்ட், பர்ச்சேஸ் எவ்வளவு பண்ணணும் அதுக்கு ஃபினான்ஸ் டீம் வந்து பேமெண்ட்டுக்கு செட்டில் பண்ணணும். சோ இதுக்கு சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்ல இருந்து எனக்கு எல்லாருக்கூடயும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கணும். அப்பதான் அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃப்ளோ அண்ட் கம்யூனிகேஷன் ஃப்ளோ வில் பி மோர் பெர்ஃபெக்ட். கரெக்டா? அப்பதான் நான் ஆர்டர் பேமெண்ட் இருக்கட்டும், பேமெண்ட் ப்ராசஸிங் இருக்கட்டும், ப்ரொடக்ஷன் பிளானிங் இருக்கட்டும், எல்லாமே என்னன்னா என்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். தென் பேஸ்ட் ஆன் விச் ஐ கேன் கோஆர்டினேட் வித் மை சப்ளையர் as well as my கஸ்டமர். அந்த ப்ரொக்யூர்மெண்ட் பிளானிங் இருந்தாதான் நான் சப்ளையர் கூட ப்ராப்பரா ஹேண்டில் பண்ண முடியும். இவ்வளவு ப்ரொக்யூர்மெண்ட் இருக்கப்பா, அப்ப எனக்கு என்ன மாதிரி லாஜிஸ்டிக்ஸ் நான் யூஸ் பண்ணணும், வாட் ஆர் த அதர் சர்வீசஸ் ஐ மே நீட் டு டேக் அப். இங்க இவ்வளவு ப்ரொடக்ஷன் இருந்ததுன்னா கஸ்டமரோட டிமாண்டை பேஸ் பண்ணி எப்படி நான் சர்வீஸ் பண்ணணும். So here the communication and other stuff comes as a relationship. So one internal, one external. இது outside. Clear? Is it clear, ma? Now is it clear? எஸ் சார். சரி, இப்போ இங்க ஒரு சின்ன ஃப்ளோ போட்டிருக்கேன். இது வந்து எப்படி வரும் அப்படின்னு, நான் வந்து firm, let it be a businessman, let it be a manufacturing industry, let it be a servicing industry, or let it be any business or a firm. எனக்கு ஒரு சப்ளையர் இருப்பான். ஓகேவா? நான் இங்க சொல்றது வந்து SRM அப்படின்னு சொல்றது வந்து சப்ளையர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட், CRM சொல்றது வந்து கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜர், இது வந்து ICSM இன்டர்னல் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது. ஓகேவா? இந்த ஃபேமுக்குள்ள நடக்கிறது ஃபுல்லாவே இன்டர்னல் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட். இது எல்லாருமே நான் மேனேஜ் பண்ணணும். அப்பதான் என்னால இங்க SRM-ஐயும் CRM-ஐயும் கரெக்டா பேலன்சிங்கா கொண்டு போக முடியும். அந்த இன்டர்னல்ல தான் நான் சொன்னது வந்து சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட். இன்டர்னல் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்ல ப்ரொடக்ஷன், பர்ச்சேஸ், மார்க்கெட்டிங், ஃபினான்ஸ், இவங்க எல்லாரும் கூட என்னோட கோஆர்டினேஷன் இருக்கும் ரிலேட்டட் டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் இன்ஃபர்மேஷன். கிளியரா? எனக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் கரெக்டா தெரியணும். எம்ஐஎஸ்ல என்ன போகுதுங்கிற டேட்டா எனக்கு தெரியணும். ப்ரொக்யூர்மெண்ட் பிளான் என்னங்கிறது எனக்கு தெரியணும். ப்ரொக்யூர்மெண்ட் பிளான் தெரியாம என்னால இந்த சப்ளையர்ட்ட வந்து நல்ல ரிலேஷன்ஷிப் வைக்க முடியாது. ப்ரொடக்ஷன் பிளான் தெரியாம என்னால கஸ்டமரோட நல்ல ரிலேஷன் வைக்க முடியாது. இப்போ ப்ரொடக்ஷன் டிலே ஆகும், 3 மாசம் ஆகும், கஸ்டமர் ஹேஸ் டு வெயிட்டிங் டைம்னு ஒன்று இருக்கு அப்படின்னா அதையும் நான் ஃபர்ஸ்டே கொஞ்சம் கம்யூனிகேட் பண்ணணும் கஸ்டமர்ட்ட. அதர்வைஸ் அவன் என்ன ஒன்றும் வரல, ஐ மே கோ ஃபார் அதர் ஆப்ஷன். அப்ப நான் சொல்லணும் இப்போ பிளான்ட் வந்து ஷட் டவுன், ப்ரொடக்ஷன் இல்ல, ஸோ 1 வீக் அப்புறம் தான் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ண போறோம். இந்த எண்ட் ப்ராடக்ட் வில் கெட் இன் யுவர் ஹேண்ட் ஆஃப்டர் 20 days. அதை நான் சொல்லணும். இங்க நான் வந்து எனக்கு ஜஸ்ட் நான் என்ன சொல்றேன்னா சப்ளையர் கஸ்டமர், பட் அதோட நிக்கிறது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா சப்ளையர். இங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எப்படி போனா சப்ளையர், இங்க சைடு போற கஸ்டமர்ஸ்.
இப்போ இந்த ஃபேர்ம்ல இருந்து கஸ்டமர் நான் சொல்றது வந்து மேபி ஹோல்சேலா இருக்கும், இல்லைன்னா டீலரா இருக்கும். ஏன்னா நிறைய ப்ராடக்ட் நம்மளால டைரக்டா மேனுஃபேக்சரிங்ல இருந்து வராது. மேனுஃபேக்சரிங் யூனிட்ல இருந்து நம்ம வாங்கவே மாட்டோம். எல்லாமே த்ரூ டீலரா தான் இருக்கும், இல்ல ஹோல்சேலர் பையரால தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் ரீட்டைல் கஸ்டமருக்கு வரும். ரீட்டைல் கஸ்டமருக்கு வந்தது தான் நம்ம வாங்குவோம். புரியுதா? அதனால டைரக்டா எதுவுமே வராது. அப்போ கம்பெனி இந்த மேனுஃபேக்சரரோட ஃபர்ஸ்ட் கஸ்டமர் யாருன்னா மேக்சிமம் டீலரா தான் இருப்பான். இன்னைக்கு நீங்க ஒரு கார் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களால போய் கார் மாருதி இருக்கு, மாருதி மேனுஃபேக்சரிங் யூனிட் அங்க போய் உங்களால கார் வாங்க முடியும்னா முடியாது. இது கார் இல்ல, ஒரு சின்ன ப்ராடக்ட் எடுத்துக்கோங்க. அமிர்தாஞ்சன் ஒரு மருந்து இருக்கு, தலைவலிக்கு நம்ம பக்கத்துக்கு பெட்டிக்கடையில போவோம், 40 ரூபா சொல்லுவோம், ஒரு பாட்டில் வாங்கிட்டு வந்துருவோம். அந்த அமிர்தாஞ்சன் மேனுஃபேக்சரிங் யூனிட்ல போய் உங்களால வாங்கினா வாங்க முடியாது. அப்ப எங்க வாங்க முடியும்? அமிர்தாஞ்சன் சொன்னா அதுக்கு தனியா டீலர்ஷிப் உண்டு. அந்த டீலர்ஷிப்ல தான் வாங்கணும். அவனோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ப்ராக்டர் அண்ட் கேம்பிள் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அந்த ப்ராக்டர் அண்ட் கேம்பிள்ல எக்கச்சக்க ப்ராடக்ட் வச்சுப்பான். அது எல்லாத்துக்கும் அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருப்பாங்க, அவனுக்கு கீழே நிறைய சேல்ஸ் மேனேஜர்ஸ் எல்லாரும் இருப்பாங்க. அந்தந்த ஏரியாவுக்கு அவங்க இருப்பாங்க. அவங்க மூலமா தான் ரீட்டைல் ஷாப்புக்கே வரும். ஈவன் அந்த மெடிக்கல் ஷாப்புக்கு வரணும்னா அவன் வந்து கேட்டு ஆர்டர் எடுத்து வந்து அவன் தான் போடுவான். அதுக்கப்புறம் தான் நம்ம போய் வாங்குவோம். அது மார்க்கெட்டிங் அந்த பெட்டி கடையா இருந்தாலும் சரி, மெடிக்கல் ஷாப்பா இருந்தாலும் சரி, அவனுக்கு அந்த ஹோல்சேல் மூலமா தான் வந்திருக்கும். அதனாலதான் ரீட்டைல். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து இங்க ரிலையன்ஸ் ஃப்ரெஷ்ல போய் வாங்குறோம்னு வச்சுக்கோங்க. ரிலையன்ஸ் ஃப்ரெஷ்ஷால எதனால காஸ்ட் கம்மியா கொடுக்க முடியுது? ஏன்னா அவன் வந்து கஸ்டமர் கிடையாது, அவன் ஆக்சுவலா ரீட்டைல் பிசினஸ் கிடையாது. அவன் ஆக்சுவலா ஹோல்சேல் பிசினஸ் ரீட்டைலா கன்வெர்ட் பண்ணி வித்துட்டு இருக்கான். இந்த ஃபேம் இருக்குல்ல, அவன் வந்து இந்த நடுவில் உள்ள டீலர்ஷிப்டையோ ஹோல்சேலர்டையோ வாங்குறது கிடையாது. டைரக்டா ஹோல்சேல் பிசினஸா இவங்கிட்ட இருந்து எடுக்கான். நான் வந்து ஹோல்சேல் எடுத்துக்கிறேன் அவங்ககிட்ட இருந்து அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அங்க கனெக்ட் பண்ணி அங்க இருந்து எடுக்கான். ஸோ அவன் பர்ச்சேஸ் பண்றது எல்லாமே ஹோல்சேல் பிரைஸ்ல பை பண்ணிட்டு தென் நம்மகிட்ட பக்கத்துல உள்ள ரீட்டைல் ஷாப்காரன் வைக்கிறான் தெரியுமா, அதோட சின்ன 50 காசு கம்மியா போட்டு வித்துருவான். பாக்கெட் பழம் 22 ரூபாய்க்கு வித்தானா 21 ரூபா 50 காசு வித்துருவான். நம்ம எல்லாரும் 50 காசு கம்பெனி மட்டும் போய் வாங்கிடுவோம். பட் ஆக்சுவலா என்னன்னா அந்த ரீட்டைல் ஷாப்புக்கு வர்ற காஸ்ட் 20 ரூபாய்க்கு வரும். ஹோல்சேல் வாங்குறான்னா ஹோல்சேல்ல உள்ளவன் 19 ரூபாய்க்கு வாங்கியிருப்பான். 19 ரூபாய்க்கு வாங்கி இவன்கிட்ட 20 ரூபாய்க்கு விற்பான், இவன் நம்மகிட்ட 21 ரூபாய்க்கு விற்பான். அதான் நடக்கும். இப்போ இந்த ரிலையன்ஸ் மாதிரியா பெரிய பெரிய ஆளுங்க நீலகிரிஸ் அவங்க என்ன பண்றாங்க, டைரக்டா ஹோல்சேல் பர்ச்சேஸ் தான் வாங்குறாங்க. ஸோ ஹோல்சேல் பர்ச்சேஸ் வாங்கும்போது அவங்க 19 ருபீஸ் தான் வாங்குவாங்க. அடுத்த ரீட்டைலர் ஷாப்ட 20 ரூபாய்க்கு விற்க அவசியம் கிடையாது. எண்டு கஸ்டமர் நம்மகிட்ட 20 ரூபா 50 காசுக்கு வித்துடுறாங்க. அப்ப என்ன ஆயிருது, நமக்கு ரீட்டைலரோட 50 காசு கம்மி நினைச்சிட்டு அங்க போறோம். அவனுக்கு ஆக்சுவலா ரிலையன்ஸ்க்கு 1 ரூபா மார்ஜின். ரீட்டைல் ஷாப்புக்கு மொத்தமா வித்தாலே அவனுக்கு 1 ரூபா தான் லாபம். அந்த 1 ரூபாயும் நம்ம வந்து 50 காசு நமக்கு மிச்சம் சொல்லிட்டு அங்க போய் வாங்கிடுறோம். அதுதான் நடந்துட்டு இருக்கு. ஸோ கஸ்டமர்ஸ் ஆர் ரீட்டைலர்ஸ். ஓகேவா? ஸோ என்னோட சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்கணும்? நான் வந்து பட் ஆனா நான் மேனுஃபேக்சரரா இருந்தேன் அப்படின்னா நான் ரிலையன்ஸை மட்டும் நம்பி என்னால வேலை பார்க்க முடியாது. என்னோட பிசினஸ் செயின் வந்து எல்லா இடத்துக்கும் போகுதானா ஐ ஹேவ் டு என்ஷூர். ஸோ நான் இவன்ட்ட ஃபர்ஸ்ட் நல்ல ரிலேஷன்ஷிப் வைக்கணும் கஸ்டமர்ஸ். எப்ப கரெக்டா போதா, டீலர்ஸா இருக்கட்டும் இவனா இருக்கட்டும். ஏன்னா நிறைய பிசினஸ் டீலர்ஸால அடி வாங்கி போயிடும். ஏன்னா டீலர் சரியா பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. இப்போ இந்த ஹெச்பி கேஸ் இருக்கு. ஹெச்பி கேஸ் வந்து அசோக் நகர்ல ஒரு டீலர்ஷிப் உண்டு அந்த ஏஜென்சிக்கு. அவன் சரியா பெர்ஃபார்ம் பண்ணல. பாதி நாள் பூட்டி போட்டு வச்சிருப்பான். அவன்கிட்ட குடோன்ல போனீங்கன்னா பாதி நாள் இருக்காது. அப்ப நிறைய கம்ப்ளைண்ட் அந்த ஏரியால உள்ளவங்க. அசோக் நகர்னா அந்த ஏரியா ஃபுல்லாத்துக்கும் அவன் ஒருத்தன் தான் டீலர். நாலு வருஷம் 5 வருஷத்துக்கு முன்னாடி அவனால ஒண்ணுமே பண்ண பிசினஸ் சுத்தமா சொதப்பிட்டான் டீலர். அப்புறம் என்ன பண்ணாங்க, அங்கிட்ட எல்லா கஸ்டமர்ஸும் வேற கேன்சல் பண்ணிட்டு வேற இதுக்கு மாற ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் வேற வழியில ஹெச்பில வந்து என்ன பண்ணா அவங்க கேன்சல் பண்ணாங்க. அந்த டீலர்ஷிப்பை கேன்சல் பண்ணி விட்டுட்டு
அங்க இருந்து நேர இது பக்கத்துல அண்ணனோட சேர்த்து டைப் இங்க உள்ள கஸ்டமர்ஸ் எல்லாத்துக்கும் நாங்க வந்து அங்க மாத்தி கொடுத்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க மாத்துனாங்க. எதுக்குன்னா பிகாஸ் ஆஃப் திஸ் கஸ்டமர் என்னோட பிசினஸ் அஃபெக்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அண்ட் தென் இந்த கஸ்டமர் ஒழுங்கா பண்ணாதான் இந்த கஸ்டமருக்கு வரும், இந்த கஸ்டமர் மூலமா தான் எண்ட் கஸ்டமர் அதாவது எண்ட் யூசர் நமக்கு வரும். எண்ட் ஆஃப் த டே நான் சாட்டிஸ்ஃபைடா இருந்தாதான், அதாவது எண்ட் யூசர் நான் சாட்டிஸ்ஃபைடா இருந்தாதான் எல்லாரோட பிசினஸ் நடக்கும். அண்ட் மெயின் அஃபெக்ட் ஆகிறது யாரு? இந்த firm. சரி, இது ஒரு பக்கம் டெலிவரி பேசிட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் இன்புட் இருக்கு இல்லையா? இன்புட்ல சப்ளையர் 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 ஏன்னா ரா மெட்டீரியல் வாங்குவேன். இவன் வந்து என்ன பண்ணுவான்னா ரா மெட்டீரியலா கொடுக்க மாட்டான். அவன் ஒரு ப்ராசஸிங் பண்ணி நமக்கு ஒரு அவுட்புட்டா கொடுப்பான். அதுக்கு முன்னாடி இவன் அதோட மட்டமான ப்ராடக்ட் வாங்கியிருப்பான். இல்ல இவன் வந்து என்ன பண்ணுவான்னா நமக்கு வேற இடத்தையும் வாங்கி கைமாத்தி விடுவான். சோ இது செயின். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அப்படி டைரக்டா பாஸ் ஆகுறது கிடையாது. இட் இன்க்ளூட்ஸ் லாட் ஆஃப் செயின். சோ எல்லா இடத்துலயும் ஐ ஹவ் டு மெயின்டைன் மை ரிலேஷன்ஷிப். இப்போ சில கேசஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா என்னோட பிசினஸே பியூரா சப்ளையரை நம்பிதான் இருக்கும். ஏன்னா சப்ளையருக்கு வந்து அவரோட டிமாண்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்றேன், சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், அது ஃபேக்ட் இல்ல. ஒரு மொபைல் தயாரிக்கிறதுக்கு ஒரு சின்ன சிப் மாதிரி ஏதோ ஒண்ணு தேவைப்படுது. அதுக்கு வந்து சப்ளையர்ஸ் ரொம்ப 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 கம்மி. அப்போ நம்ம பிசினஸ் பியூரா டிபெண்ட் பண்ணி இந்த சப்ளையர் டிபெண்ட் பண்ணி இருக்கு. இன்னைக்கு மார்க்கெட்ல நிறைய சப்ளையர்ஸ் இருந்தாங்கன்னா எனக்கு பிரச்சனை இல்லை. ஐ டோன்ட் டிலே டிபெண்ட் ஆன் சப்ளையர், வேற சப்ளையர்கிட்ட போயிடுவேன். ஆனால் இந்த இது டிமாண்ட் கம்மியா இருந்துச்சுன்னா நான் சப்ளையர் டிமாண்ட் பண்ணி நிற்பேன். அப்போ we should ensure the suppliers are performing well and I have some good relationship. Any questions ma? நான் நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸ்ல இதே மாதிரி தான் பார்க்க போறோம். ஓகே, இப்போ எலிமெண்ட்ஸ் ஆஃப் சப்ளை செயின். இப்ப நான் உங்ககிட்ட சொன்ன அதே விஷயம் தான் இங்க நான் சொன்னத வேர்டிங்ஸ்ல போட்டிருக்கு. இன்டர்னல் நான் சொன்னது வந்து என்னன்னா என்னோட மேனுஃபேக்சரிங் யூனிட்டுக்கு உள்ள உள்ளது. மேனுஃபேக்சரிங், பேக்கிங், மேனுஃபேக்சரிங் நான் சொன்னா இட் இன்க்ளூட்ஸ் ஆல் ப்ரொடக்ஷன் பிளானு, ப்ரொக்யூர்மெண்ட் எல்லாமே வரும். ஓகேவா? இன்டர்னல் வேல்யூ செயின், மேனுஃபேக்சரிங், இன்வென்டரி கண்ட்ரோல் எல்லாம். என்னோட அப்ஸ்ட்ரீம் நான் சொல்றது வந்து எனக்கு முன்னாடி உள்ளவங்க. பிஃபோர் வாட் ஐ ப்ராசஸ், என்னோட மேனுஃபேக்சரிங் யூனிட்ல நான் ப்ராசஸ் பண்றதுக்கு முன்னாடி உள்ளவன். அந்த சப்ளையர் சொன்ன வந்து ஃபர்ஸ்ட் டயர் 1 சப்ளையர். ஓகே, ஃபர்ஸ்ட் டயர் சப்ளையர் இல்லைன்னா டயர் 1 சப்ளையர் நான் சொல்லுவோம். சப்ளையர் தான் செகண்ட் சப்ளையர் ஆர் டயர் 2 சப்ளையர். இந்த டவுன் ஸ்ட்ரீம் சொல்றது டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர் ஆர் ரீட்டைலர் ஆர் கஸ்டமர். நான் சொன்னேன் எனக்கு அப்புறம் நான் மேனுஃபேக்சரிங் பண்ணதுக்கு அப்புறம் என்னோட ப்ராடக்ட் யாரெல்லாம் ரீச் ஆகுது, டிஸ்ட்ரிபியூஷன் சென்டருக்கோ இல்ல ஹோல்சேலருக்கோ இல்லைன்னா எண்ட் கஸ்டமருக்கோ, இவங்க எல்லாருமே என்னோட டவுன் ஸ்ட்ரீம். ஏன்னா ப்ராசஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு அப்புறம் போறவங்க. இந்த எல்லா இடத்துலயுமே என்னோட ரிலேஷன்ஷிப் வந்து பக்கவா மெயின்டைன் ஆகணும். ஸோ இப்போ இந்த எண்ட் கஸ்டமரை ரீச் பண்றதுக்கு முன்னாடி ப்ராடக்ட் எங்கெல்லாம் இருக்கு, டைரக்டா ரீட்டைல் ஷாப்புக்கு போகாது. நான் வந்து இன்வென்ட்ரி மேனேஜ் பண்ணணும். ஸோ இன்வென்ட்ரி மேனேஜ் பண்றதுக்கு எங்க டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர்ல போய் வச்சிருக்கேன். டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர்ல இருந்து எல்லா இருக்குன்னா மேனுஃபேக்சரிங் ஒரு இடத்துல தான் நடக்கும். என்னால எல்லா ஊர்லயும் மேனுஃபேக்சரிங் பண்ண முடியாது. ஆனா என்னோட ப்ராடக்ட் ஆல் ஓவர் இந்தியா சேல் பண்ணுவேன். அப்போ ப்ராடக்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு இதே அமிர்தாஞ்சன் ப்ராடக்ட் ஆல் ஓவர் இந்தியா இருக்கும். அமிர்தாஞ்சனோட மேனுஃபேக்சரிங் யூனிட் ஏதோ ஒரு இடத்துல இருக்கும். இல்ல கொஞ்சம் நல்லா என்ரிச்சா இருக்குன்னா 2 இடத்துல வச்சிருப்பான். அப்போ பட் நியர்பை ஏரியாக்கு எல்லாத்துக்கும் அவன் எப்படி கொடுக்கணும், ஒவ்வொரு
மெயின் போர்ஷன் சென்டர் ஆஃப் சிட்டிக்கு கொண்டு போய் அங்க டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர் வச்சு அங்க இருந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். ஸோ இது நிறைய சேனல்ஸை கடந்து போனோம். இந்த சேனல்ஸ் எல்லாமே பார்ட் ஆஃப் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட். ஸோ என்னோட அப்ஸ்ட்ரீம் லெவல்ல இருக்கு அப்படின்னா சேம் திங் டவுன் ஸ்ட்ரீம்லயும். இப்போ ஒரு ப்ராடக்ட் ரா மெட்டீரியல் எல்லாம் பக்கத்திலே கிடைச்சிடாது. இட் இஸ் நாட் தட் ஈஸி. ஏன்னா நிறைய ப்ராடக்டோட ரா மெட்டீரியல் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப ரா மெட்டீரியல் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அதுக்கு எவ்வளவு சேனல்ஸை கடந்து வரணும். எல்லா சேனல்ஸ்லயும் இந்த சப்ளை செயின் மேனேஜ்மெண்டோட ரோல் வந்து கீயா பிளே பண்ணிட்டு இருக்கோம். அதனால இந்த சப்ளை செயின் ரிலேஷன்ஷிப் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த செயின் கண்டினியூட்டி ஆஃப் த செயின் வந்து ப்ராப்பரா இருக்கணும்னா என்னோட ரிலேஷன்ஷிப் நல்லா இருந்தா மட்டும்தான் உண்டு. நான் என்ன இந்த சப்ளையர் ரிலேஷன்ஷிப் சரியில்லை அப்படின்னா எனக்கு டிமாண்ட் இருக்கிற இடத்துல அந்த சப்ளையர் நம்ம கொடுக்க மாட்டான். சார் வேற பார்ட்டி கேட்கறாங்க சார் அப்படின்றான். கிளியர்மா? எஸ் சார். எனி क्वेश्चंस? சூப்பர்மா. சோ இதுதான் அந்த ஃப்ளோ. ஓகேவா? இது இடத்துல நான் வந்து என்னன்னா இது கொடுத்துருக்கேன், சும்மா அந்த பினான்சியல் எலிமெண்ட் கொடுத்துருக்கேன். ஒய் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாமே எப்படின்னா கஸ்டமர், அதாவது இப்போ நம்ம ஒரு ஸ்லைடு பார்த்தோம். கஸ்டமர், அதுக்கு முன்னாடி உள்ளவர் மேனுஃபேக்சரர், அதுக்கு முன்னாடி உள்ளவர் வந்து சப்ளையர். ஓகேவா? நான் மேனுஃபேக்சரிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல சொன்னேன். நம்மளோட ஃபேர்மு, என்னோட அவுட்புட்டை ரிசீவ் பண்றவன் எனக்கு கஸ்டமர், நான் யார்கிட்ட இருந்து இன்புட் வாங்குறேனோ அவன் எனக்கு சப்ளையர். கரெக்டா? சேம் டைம் இப்போ எனக்கு அவுட்புட்டை வாங்குறவனுக்கு நான் வந்து இன்புட் ப்ரொவைடர். கரெக்டா? சோ அவனை பொறுத்த வரைக்கும் நான் வந்து சப்ளையர். அதே மாதிரி இந்த சப்ளையருக்கு அவனோட அவுட்புட்டை வாங்குறது நான், அப்ப அந்த சப்ளையருக்கு நான் வந்து கஸ்டமர். ஓகேவா? சோ அந்த சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்ல ரிலேஷன்ஷிப் பாத்தீங்கன்னா இந்த சப்ளையரோட கஸ்டமர் வந்து மேனுஃபேக்சரர், ஆனா இந்த மேனுஃபேக்சரருக்கு சப்ளையர் வந்து சப்ளையர். சோ இது வந்து கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட். மேனுஃபேக்சரர் சப்ளையர் வந்து சப்ளையர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட். சேம் மேனுஃபேக்சரர் ஹோல்சேலர் வந்து கஸ்டமர், பட் ஹோல்சேலருக்கு மேனுஃபேக்சரர் வந்து சப்ளையர். ஹோல்சேலர்ல இருந்து ரீட்டைலருக்கு போறவன் வந்து கஸ்டமர், ரீட்டைலர்ல இருந்து ஹோல்சேலருக்கு வந்தானா அவன் வந்து சப்ளையர். புரியுதா? இதுதான் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து எனக்கு நீ வந்து கஸ்டமர், உனக்கு நான் வந்து சப்ளையர், அந்த கான்செப்ட். சோ சிஆர்எம் 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 இவங்க ரிவர்ஸ்ல வந்தோம்னா அது வந்து சப்ளையர் சப்ளையர் சப்ளையர். ஓகே? இப்போ இந்த சப்ளை செயின் ப்ராஃபிட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து சும்மா பினான்சியலா போட்டிருக்கு. டோட்டலா ரெவன்யூ என்னன்னா காஸ்ட் சேஞ்ச் ஆனா ப்ராஃபிட் சேஞ்ச் ஆகும். கிளியரா? சிம்பிள். எனக்கு காஸ்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ப்ராஃபிட் ரெடியூஸ் ஆகும், காஸ்ட் டிக்ரீஸ் ஆச்சுன்னா ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும். நம்ம அது ஒரு எக்ஸல்லே பார்த்தோம். when there is a cost decrease profit increase, cost increase ஆச்சுன்னா profit decrease ஆகும். so supply chain performance எப்படி increase in profit for A, B, C and D. நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்துச்சுன்னா. கிளியர்மா? ஓகேமா? இந்த ஸ்லைடு வந்து டோட்டலா இவ்வளவு நேரம் நம்ம பேசுறது ஃபுல்லாவே நல்லா சொல்லி கொடுக்குது. இந்த சப்ளை செயின் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட், இந்த சப்ளை செயின் ரிலேஷன்ஷிப் இருக்கு இல்லையா, இஃப் இட் இஸ் குட் சப்ளை ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட், என்னோட பிசினஸ்ல வந்து ரெண்டு பேருக்குமே பெனிஃபிட் கிடைக்கும். எப்படி? பெனிஃபிட் டு எய்ட் ஆர்கனைசேஷன் ஆஸ் அ கம்பெனி எனக்கு பெனிஃபிட் கிடைக்கும், பெனிஃபிட் டு த சப்ளையர்ஸ், சப்ளையர்ஸுக்கும் கிடைக்கும். என்ன மாதிரி பெனிஃபிட் கிடைக்கும் பாருங்க. access to innovation, improved customer service satisfaction, better quality, on-time delivery, increased responsive, lower risk. என்னன்னா less supply chain disruption. என்னோட ரிலேஷன்ஷிப் நல்லா இருந்துச்சுன்னா நான் வந்து, ஏன்னா I strongly believe
considering my relationship, any potential shortage la kuda supplier will not stop his service. Less instances of reputational damages relation நம்ம நல்லமான்னு பார்த்துக்கணும். packing, less product scarcity, less delayed responses to crisis. என்னோட ரிலேஷன்ஷிப் நல்லா இருந்துச்சுன்னா ரெஸ்பான்சஸ் எல்லாம் நல்லா இருக்கும், நான் கம்யூனிகேஷன் ரெகுலரா இருக்கும். So there won't be any delay in terms of communication flow or information flow. Product scarcity வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. என்னோட கம்யூனிகேஷன் கரெக்டா இருந்தாலே ப்ராடக்டோட நீட் டிமாண்ட் சப்ளை வந்து மேட்ச் பண்ற மாதிரி கிளீனா கொண்டு போயிட்டு இருப்போம். இன்வென்ட்ரி வந்து கண்ட்ரோல்ல இருக்கும். ஸோ இது எல்லாமே பாசிபிள் ஒன்லி when I had a good relationship with my suppliers and customers. சப்ளையருக்கு என்ன பெனிஃபிட்? லோயர் ஆப்ரேஷனல் காஸ்ட். சேம் தான். இன்னைக்கு வந்து சப்ளையரை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். சப்ளையரை பொறுத்த வரைக்கும் ஐ எம் அ கஸ்டமர். ஸோ அவன் என்ன பார்ப்பான், அவனுக்கு கஸ்டமர் சர்வீஸ்னா அவன் எனக்கு நல்ல கஸ்டமர் சர்வீஸ் பண்ணா மட்டும்தான் கஸ்டமர் சர்வீஸ் அவனோட பிசினஸ் அவன் மெயின் பண்ண முடியும். ஏன்னா ஆஸ் ஐ சேட் சப்ளை செயின் இஸ் நாட் அ பிசினஸ் ஃபார் ஒன் கம்பெனி. சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் இஸ் ஆல். எந்த பிசினஸ் எடுத்தாலும் இட் இன்க்ளூட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட். ஸோ நான் ஒரு கம்பெனி பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா எனக்கு சப்ளையர் அவனுக்கும் லாஜிஸ்டிக்ஸ் ஆர் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் இஸ் கீ. அந்த சப்ளையருக்கு ஐ ஆம் அ கஸ்டமர். எனக்கு அவன் சப்ளையர்னா அவனுக்கு நான் கஸ்டமர். ஸோ அவனும் சப்ளை செயின் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணணும். கன்சிடரிங் கஸ்டமர் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். கரெக்டா? அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல அவனுக்கு காஸ்ட் கண்ட்ரோல் லோயர் காஸ்ட் ஆகும். எப்போ இஃப் ஹீ ஹேட் அ வெரி குட் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப், என் கூட நல்ல ரிலேஷன் இருந்துச்சுன்னா நான் சொல்லுவேன், எப்பா எனக்கு இப்ப டிமாண்ட் இவ்வளவுதான் இருக்கும், இதுக்கேற்ற மாதிரி நீ பிளான் பண்ணிக்கோ உன்னோட சப்ளை செயின் அப்படின்னா, then he can provide in a better way to reduce his operational cost, motivation to innovate, increased logistical efficiency. அதில் எப்படி எஃபிஷியன்சி கொண்டு வரலாம், இவ்வளவுதான் டிமாண்ட் இருக்கு அவனோட கஸ்டமர்ஸ். நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு அவனை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு கஸ்டமர், பட் அவனுக்கு இது மாதிரி நிறைய கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. எல்லாரும் கூட ரிலேஷன்ஷிப் நல்லா இருந்துச்சுன்னா he can maintain his plan in a better way to improve his efficiency. அதான் கொடுத்துருக்கான். பெட்டர் பிளானுக்கு நல்ல ஒரு இதை இன்புட்டா அமையும் இந்த ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட். So any questions ma? Any questions on customer service relationship, customer or any questions? ஓகே, இப்ப நான் சொன்னேன் இல்லையா, அதே தான் இங்க வேற ஒரு ஃபார்மட்ல போட்டிருக்கோம். என்னன்னா திஸ் இஸ் ஃபார் எனி பிசினஸ். இன்டர்னல் சப்ளை செயினை எங்கெல்லாம் மெயின்டைன் பண்ணணும், பர்ச்சேசிங், ப்ரொடக்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன், ஃபினான்ஸ், வேர் எவர் இட் இஸ் நீடட், இங்கெல்லாம் ஐ ஹவ் டு மெயின்டைன் மை இன்டர்னல் சப்ளை செயின். இந்த மூணு கரெக்டா இல்லை அப்படின்னா இது போகாது. எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்டாப்பேஜ் வரும், ஐதர் இன் கேஸ் ஆஃப் எக்ஸஸ் ஆர் இன் கேஸ் ஆஃப் ஷார்ட் ஃபால். ரெண்டுமே மேட்ச் பண்ணி ஸ்ட்ரெயிட் லைன்ல போனா மட்டும்தான் கரெக்டா மீட் ஆகும். ஃபார் விச் ஐ ஹாவ் டு கேவ் சம் சப்ளையர்ஸ் ரிலேஷன்ஷிப் வித் ப்ராப்பர் அண்ட் இந்த சைடு கஸ்டமர். இன்னைக்கு நான் இன்டர்னல் சப்ளை செயின் வெளியே நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சிருப்பேன், என்னோட சப்ளையர்ஸ் பயங்கரமா ரிலேஷன்ஷிப் வச்சிருப்பேன், கஸ்டமர்ஸ் பயங்கரமா ரிலேஷன்ஷிப் வச்சிருப்பேன். ஆனா நிறைய இடத்துல ஃபெயிலியர் எங்க நடக்கும் அப்படின்னா இன்டர்னலா நடக்கும். என்ன பேஸ் ஆகணும்னா நான் வந்து இன்டர்னலா தேவையில்லாம ப்ரெஷர் மட்டும் கொடுப்பேன், ஆர்டர் மட்டும் கொடுப்பேன், என்னோட ரிலேஷன்ஷிப் நல்லா வச்சிருக்க மாட்டேன். என்ன நீங்க எனக்கு சப்ளையர் அவ்வளவு வெயிட் பண்ணிட்டு இருக்கான், சப்ளையர்லாம் நீ நினைக்கிற மாதிரி பண்ண முடியாது. என்னன்னா இது வந்து நம்மளோட ஹியூமன் டெண்டன்சி. இன்டர்னலுக்கு நம்ம ரொம்ப மரியாதை கொடுக்க மாட்டோம். நம்ம வீட்லயே இருக்க நம்ம ஜென்ரலா யோசிச்சு பாருங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு வெளியே கொடுக்குற ரெஸ்பெக்ட் வந்து வீட்டுல கூட பிறந்தவங்களுக்கு கொடுக்க மாட்டோம். அது வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியா ஃபீல் பண்ணுவோம். நீங்க பண்ணிதான் நான் அவனை ஏன் பண்ணல. இப்போ இதே சப்ளையர்ட்ட வந்து நம்ம அவனை பண்ணிதான் ஆகணும்னு பேச மாட்டோம். வெரி குட் வெரி குட், நீங்க வந்து சப்ளையர் அப்படி பண்ணுங்க, நானும் இதை அட்ஜஸ்ட் பண்றேன். அந்த அட்ஜஸ்டபிலிட்டி மெயினா அந்த இன்டர்னல் சப்ளை செயின்ல வராது.
நீங்க நிறைய கேசஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு ஃபெயிலியர் ஆகுதோ இல்ல டிலே ஆகுது, எஃபிஷியன்சி குறையுது அப்படின்னா அது மேக்சிமம் வந்து இன்டர்னலா தேர் குட் பி சம் ஃபிளாஸ். என்னன்னா இங்க வந்து எல்லாருமே என்ன ப்ரொடக்ஷன்ல வந்து கோஆர்டினேஷன் பண்ண மாட்டாங்க. நீ நினைக்கிற மாதிரிலாம் பண்ண முடியாது. இங்க ப்ரொடக்ஷன் தான் இதுவுமே போகும். இங்க 1000 இஷ்யூஸ் இருக்கும். we have to take care all. பர்ச்சேசிங்ல அதுக்கு மேல சொல்லுவான், சார் இங்க என்ன எனக்கு ஒரு பர்ச்சேசிங் ஆர்டரே வரல, நீ நினைக்கிற மாதிரிலாம் பண்ண முடியாது, ஐ cannot do, it has its own time அப்படிமா. நான் இங்க என்ன பண்ணுவேன், சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் நிறுத்தி இவன்ட்ட நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுவேன், இவன்ட்ட நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுவேன், இவங்களால அந்த ரிலேஷன்ஷிப் கெட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக இவங்க கூட வந்து ஃபைட் பண்ணுவேன். பட் ஆஸ் சச் எப்படி இருக்கணும்னா இங்க உள்ள டிமாண்ட் இங்க உள்ள சப்ளை ரெண்டையும் கோஆர்டினேட் பண்ணி இங்க ப்ராப்பரா பிளான் எக்ஸிக்யூட் பண்றதுக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணி கோஆர்டினேஷன் நல்லா இருந்து ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணா மட்டும்தான் இந்த ஃப்ளோ வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டா போகும். ஸோ when I say supply chain management is very very important, எதனால இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நம்ம முன்னாடி ஒரு ஸ்லைட்ல பார்த்தோம். பட் அந்த இம்பார்ட்டன்ஸை வந்து கரெக்டா போகணும், இட் இஸ் இம்பார்ட்டன்ட். அண்ட் அந்த இம்பார்ட்டன்ஸை பேஸ் பண்ணி அதை அச்சீவ் பண்ணணும், அதுல உள்ள பெனிஃபிட்ஸ் நான் அச்சீவ் பண்ணணும்னா I have to maintain a very good relationship between the supplier and customer and also with internal supply chain. இந்த செயின் எங்கேயாச்சும் ப்ரோக் ஆச்சுன்னா இங்க உள்ள செயின்ல ஏதாவது ஒண்ணு ப்ரோக் ஆகும். ஏன்னா சப்ளையர் நிறைய டம்ப் பண்ணிடுவான், நான் இங்க வந்து ப்ரொடக்ஷனே எடுக்க மாட்டேன். then my failure, என்னோட பிசினஸ் லாஸ்ல தான் முடியும். இல்ல எனக்கு வந்து கஸ்டமர் இருப்பான், வெயிட் பண்ண வச்சிருவேன் அவனை. எந்த கஸ்டமரும் இன்னைக்கு வந்து வெயிட் பண்றதுக்கு ரெடியா இல்ல. I'm not ready to wait boss. சிம்பிள். இன்னைக்கு நான் சொல்றேன், நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட போறோம், பிளிப்கார்ட்ல ஆர்டர் பண்றோம், அவன் பாக்குறான் டே என்னைக்கு கொடுக்குறான் அப்படின்னு பாப்பேன். இன்னைக்கு தேதி 31, மண்டே டெலிவரின்னு கொடுத்துருக்கான் 4ஆம் தேதி. அமேசான் பிரைம்ல ஒரு நாள்ல கொடுத்துருவான், ஒரே பிரைஸ் தான். Where do I choose? I go to Amazon Prime. ஏன்னா I'm not ready to wait for another 2 days. It is not you or me but everyone. இன்னைக்கு நாட்ல அதுதான். நான் அதை யூஸ் பண்ணனா மாட்டேன்னா எனக்கு தெரியாது, பிரச்சனை இல்லை. பட் why I unnecessarily want to wait, அதான் கொஸ்டினிங்க. கிளியராமா? Is it clear? So how can we make our customer relationship management effective one? Customer relationship management ஒன்னு சொல்றான். The customer relationship நான் மெயின்டைன் பண்ணா to maintain அதுக்கு மேனேஜ்மெண்ட் ரிலேஷன்ஷிப் வித் மை கஸ்டமர். ஏன்னா எண்ட் ஆஃப் தி டே கஸ்டமர் ஃபெயிலியர் ஆச்சுன்னா என்டையர் ப்ராடக்ட் ஃபெயிலியர் தான். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொன்னா, நீங்க வந்து ஒரு கஸ்டமர் ஓகேவா, ஒரு கடையில போய் ஏதோ ஒன்று ப்ராடக்ட், அது எந்த ப்ராடக்ட்னாலும் இருக்கட்டும், அந்த டீலர் வந்து ரெஸ்பான்ஸ், நீங்க என்ன சொல்லுவீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்ட, அவன் சரியில்லைம்மா, அவன் பேசும் தெரியல, சும்மா ஒரு ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கான், நான் பாட்டு போய் நின்றுட்டு இருக்கேன், கண்டுக்கிடவே மாட்டேங்கான். இட்ஸ் a very common term we all use. இதே இது நீங்க இன்னொரு ஷாப்புக்கு போறீங்க, அங்க உங்களை நல்லா பாத்துக்கிட்டான், நல்லா கவனிச்சுட்டான், நல்லா ரெஸ்பாண்ட் பண்றான், எவ்வளவு கேட்டாலும் எடுத்து தரான், கொடுக்குறான். ஆனா நீங்க இதே இதை வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல மாட்டீங்க, டே அந்த சர்வீஸ் சூப்பரா இருக்குடா அப்படின்னு நீங்க சொல்ல மாட்டீங்க. ஏன்னா இட்ஸ் a human tendency, when we feel bad we explore the things to everyone, and if we feel good அதை பத்தி ஃபீட்பேக் வந்து ரொம்ப நம்ம சொல்ல மாட்டோம். இது காமன் டெண்டன்சி. ஸோ இதனாலேயே அவனோட இது என்னன்னா, கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப 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 பார்க்கணும். ஏன்னா இட் அஃபெக்ட்ஸ் த பிசினஸ். அதே மாரி ஒரு ஸ்டெப் சர்வீஸ் ரொம்ப கூட வந்துட்டுனா நீங்களே சொல்லுவீங்க, ஏய் அவன் செம்மையா பண்ண. அந்த இடத்துல என்னதான் டிவில வர்ற மார்க்கெட்டிங்கா இருக்கட்டும், அட்வர்டைஸ்மெண்டா இருக்கட்டும், பட் த வேர்ட் ஆஃப் மவுத் இருக்கு இல்லையா, அதே மாதிரி பிசினஸ் தூக்கி விட போற விஷயம் எதுவுமே கிடையாது ஃபார் எனி பிசினஸ். அந்த கஸ்டமர்கிட்ட இருந்து வர்ற ஃபீட்பேக்னால வர்ற பிசினஸ் தான் அவனுக்கு ஜாஸ்தி. நீங்க சொன்னீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட் பை டிஃபால்ட் நம்புவான், வேற எதுவுமே கேட்க மாட்டான்.
அவன் சொன்னான்டா அங்கதான் நல்லா இருக்கு, நான் வேணா அங்க போய் பார்க்கலாம். So there are certain things which we have to maintain that comes under customer relationship management. அது என்னன்னா கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்றதுக்கு நான் ரெகுலரா ஐ ஹாவ் டு ஹேவ் அ கால், இமெயில் அண்ட் மீட்டிங் ஹிஸ்டரி. அவன்கிட்ட ரெகுலரா கனெக்ட் பண்ணணும் கஸ்டமர்கிட்ட. அப்பதான் என்னோட ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் இருக்கும். எதனால எப்படினாலும் பண்ணுங்க, ஐதர் யூ கிவ் அ கால், இல்லைன்னா இமெயில்ல பண்ணிட்டே இருங்க. சார் இந்த மாதிரி இது ஸ்டேட்டஸ், உங்களுக்கு நாங்க இது ப்ரொடியூஸ் பண்ணிருக்கோம், இவ்வளவு ப்ரொவைட் பண்ணிருக்கோம், நெக்ஸ்ட் எப்படி. இல்ல மீட்டிங், ரெகுலர் மீட்டிங் பெரிய பெரிய கஸ்டமர்ஸ்ட. அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர், எனக்கு சாஃப்ட்வேர் இருந்துச்சுன்னா சிஸ்டமேட்டிக்கா இருக்கும். மார்க்கெட்டிங் ரிசல்ட்ஸ், அவனோட மார்க்கெட்டிங் ரிசல்ட்ஸ் ஷேர் பண்ணலாம். சார் இந்த மாதிரி இருக்கு, ட்ரெண்ட் இப்படி இருக்கு, சோ தட் he also can focus betterment. ஏன்னா கஸ்டமர் நம்ம சொல்ல வர்றது, எனக்கு இன்னைக்கு வந்து ஒரு கஸ்டமர்ங்கிற வந்து எண்ட் யூசர் மட்டும் கஸ்டமர் கிடையாது, ரீட்டைலர் இருக்கான், டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்கா, எல்லாருமே கஸ்டமர் தான். சோ அவங்களுக்கு ஃபோர்காஸ்டுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும். கஸ்டமர் ப்ரொஃபைல், இந்த ட்ரெண்ட்ல இந்த மாதிரி ஃபீல்டுல இதுதான் சார் ட்ரெண்ட் அப்படிதான் கஸ்டமர்ஸ், வேரியஸ் கஸ்டமர் இதுதான் அவங்களோட ப்ரொஃபைல் சார், இந்த மாதிரி இருந்தாதான் பிசினஸ். சேல்ஸ் ட்ராக்கிங், சார் இந்த சீசன்ல இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து அப்ல போகுது, இது டவுன்ல போகுது. சம் கைண்ட் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், கேலண்டர் அண்ட் ஷெட்யூலிங். உங்களுக்கு டெலிவரி என்ன சார், மந்த்லி இது வேணுமா, ரைட் சார் மந்த்லி 4ஆம் தேதி நான் கொடுத்துறேன் சார். கேலண்டர் அண்ட் ஷெட்யூலிங், அவன்கிட்ட இருந்து ஃபாலோ பண்ணக்கூடாது. சார் நான் எத்தனை மாசம் சொல்லுவேன், எனக்கு 4ஆம் தேதி கொடுத்துருங்க, மாசம் பிறந்தா ஃபர்ஸ்ட் வீக்ல உள்ள சேல்ஸ் வந்து லாஸ்ட் வீக்ல இருக்காது, நீ ஃபர்ஸ்ட் வீக் கொடுக்காம லாஸ்ட் வீக் வந்து என்ன டம்ப் பண்ணினா வேஸ்ட். ஓகே ஃபைன், உங்களுக்கு என்னைக்கு சார் வேணும், மாசம் மாசம் 1ஆம் தேதி நான் ப்ராடக்ட் கொடுத்துறேன் சார். கேலண்டர் அண்ட் ஷெட்யூலிங், ரிப்போர்ட்டிங், ப்ராப்பர் ரிப்போர்ட்டிங் இருக்கணும் wherever it is required. இது எல்லாம் மெயின்டைன் பண்ணா then customer relationship management will enrich the customer relationship. Is it clear mark? Any questions இன்னைக்கு நடத்தின எதுனாலும் or so far whatever we have seen? Any questions mark? Okay. Okay, Vignesh, then you can go ahead with the attendance mark. Okay, sir. எப்ப இதுக்கு மட்டும் தான் ஓகே, ஜஸ்ட் கிட்டிங். ஓகே, கேட்டுக்கோங்க.